guest, Srimati Vidya Morilji. இவங்க வந்து 20 இயர்ஸ்க்கு மேலே இந்த வர்க்கரை சம்பிரதாயா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சிங்ஸ் ஆஃப் தியானேஸ்வரி ஸ்ரீ ஏக்நாதி பகவத் இவருடைய அந்த டிவோஷனல் அபங்கம் இதெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல தர்ம பிரசாரம் நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த டிவோஷன்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் வந்து எல்லோருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. இவ தீட்சை எடுத்துனது யாரு அப்படின்னா மந்திர உபதேசம் தீட்சை இதெல்லாம் வந்து 14th Church of Saint Brahmasri Eknath Maharaj. அப்புறம் குருவதிய ஸ்ரீ யோகராஜ் மகாராஜ் கோசேவை இவாள்கிட்ட இந்த மந்திர தீட்சையெல்லாம் எடுத்துட்டு உபன்யாசம் எல்லாம் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கா. இவாளுடைய கைடன்ஸ் அண்ட் பிளஸிங்ஸ் இதில் ஸ்ரீ ஏக்நாத் கிருபா சத்சங்கம்னு சொல்லிட்டு இவள் நிறைய சத்சங்கங்கள் நிறைய கனெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த இவளுடைய ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ், இவளுடைய இந்த ஸ்பீச்சஸ் இதெல்லாம் நிறைய பேரை போய் சேரணும்னு சொல்லிட்டு நிறைய இந்த பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கிற இவாளை நம்ம குரூப்புக்கு வரவேற்று இந்த அருத்தர் மகாபிரியா குரூப்பில் இவாளுடைய இன்றைய ஸ்பீச் அதை நம்ம வந்து கேட்கறதுக்கு எல்லோரும் காத்திருக்கோம். நமஸ்காரங்கள்மா, வெல்கம் டு அருத்தர் மகாபிரியா குரூப். எல்லோருடைய நமஸ்காரங்கள். நீங்கள் உங்களை வந்து बोला आरंभ बोला पुंडलीक वरदा हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम. शांति ब्रह्म श्री एकनाथ महाराज की जय. सद्गुरु योगीराज महाराज की जय. सर्व संतनों की जय. சத்குரு யோகிராஜ் மகாராஜ் அவர் யாருன்னா ஏக்நாத் மகாராஜருடைய 14வது வம்சம். இந்த வார்க்கரி சம்பிரதாயம் அப்படிங்கிறது வாரக்கரி ஒரு விஷயத்தை திருப்பி செய்வது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அதே விஷயத்தை தான். அதாவது பகவானை நினைத்தல், பகவானுடைய சன்னிதானத்திற்கு செல்லுதல், பகவானை பற்றிய ஸ்லோகங்களோ பாட்டுகளோ பாடுதல், பகவானை சார்ந்த சாதுக்களை வணங்குதல், அந்த சாதுக்களுடன் சென்று பகவானை தரிசித்தல். இதுதான் வார்க்கரி சம்பிரதாயம். வாரக்கரி ஒரு விஷயத்தை திருப்பி சொல்கிறது, நல்ல விஷயத்தை சொல்கிறது. சம்பிரதாயம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறது. இந்த வார்க்கரி சம்பிரதாயம்ங்கிறது எல்லா மதங்களையும் எல்லாவற்றையும் கொண்டு உள்ளது. எல்லாருக்கும் இது சமமாக இருக்கிறது. என்னென்னா இதை ஆரம்பித்தவர்னா ஞானேஸ்வர் மாவுளிங்கிறவர் யார் அப்படின்னா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் மாவுளின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ லேடிஸ்லாம் பார்த்தா எல்லாரும் மாவுளி அப்படின்னு கூப்பிடுவா. ஜென்ஸ்லாம் வந்தால் பாண்டுரங்கம்பா. அதாவது பரநாரி மாவுளி சமான, எல்லோரையும் மாவுளியா அம்மான்னு கூப்பிடும். சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு வந்து தன்னோட தாய் தன்னோட குழந்தைகளுக்கு செய்வா, வேணுங்கிறத செஞ்சு கொடுப்பா. ஆனால் இந்த மாவுளிங்கிற தாய் வந்து வெளியில் போனான்னு வச்சுக்கோங்க, விளையாடிட்டு இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் தன்னால் முடிஞ்சது என்னவோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் குழந்தைக்கு செஞ்சுட்டு கூட்டின்னு வருவா இல்லையா, அதான் மாவுளின்னு சொல்கிறார் அர்த்தம். அப்படின்னா எல்லாருக்கும் போய் நல்ல விஷயங்களை சொல்லணும். ஞானேஸ்வர மாவுளி தன்னுடைய சம்பிரதாயத்தை உண்டாக்கினார். இந்த சம்பிரதாயத்தை வந்து ஹைபத் பாபா அப்படிங்கிறவர் நடந்து செல்லணும்னு ஆலந்தியிலேருந்து பண்டரிபுரத்து வரைக்கும் நடந்து செல்லணுங்கிற விஷயத்தை ஆரம்பித்து அது 18 கிலோமீட்டர் ஆலந்திங்கிற க்ஷேத்திரத்துலேருந்து பண்டரிபுரத்துக்கு நடந்து 18 நாட்கள் 250 கிலோமீட்டர் நடக்கிறாங்களாம். இப்படி நடந்து 18 நாட்கள் நடந்ததுக்கப்புறம் ஆஷாடி ஏகாதசி கார்த்திகை ஏகாதசியில் முதல் தசமி அன்னைக்கு போய் பண்டரிபுரம் சேர்ந்துருவா. ஏகாதசி அன்னைக்கு பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணுவா ஃபுல்லாக. இதில் யாருன்னா ஞானேஸ்வர் மாவுளிங்கிறவர் சர்தார்.
அதனால அவர் என்ன பண்றாருன்னா, முன்னாடி ஒரு வெள்ளை குதிரை ஒன்று போகும். அந்த வெள்ளை குதிரையில மாவுளி இருக்கிறதா அர்த்தம். ஞானேஸ்வர் மாவுளி அவரே போறார். அதற்கு பின்னாடி எல்லா ஜனங்களும் போவா. இதுல பார்த்தேன்னா எத்தனை குருமார்கள், எத்தனை பேர் யாரா இருந்தாலும் சரி, அத்தனை குருமார்களும் தன்னுடைய நாமங்கள், தனக்கு இருந்த ஒரு ஸ்லோகங்கள், தன்னோட இதை எடுத்துட்டு இவா பின்னாடியே போயின்னு இருப்பா. இது மாதிரி நிறைய 100 திண்டிகள்னு சொல்லுவா. ஒரு திண்டிங்கிறது ஒரு குழு. இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து அதில் அந்த குழுவில் கலந்துட்டு போவா. ஸோ இந்த குழுவில் ஏன் நம்ம போகலாமா, நம்ம இதுவா அப்படிங்கிறது இல்லை. பாண்டரங்கனோட தரிசனம் பண்ணுறோம், அவா சத்சங்கத்தில் அவளோட. ஆனால் இதுக்கு சர்தாரா ஒருத்தர் முன்னாடி இருந்து எல்லோரையும் பாண்டரங்கனோட பாதத்தில் கொண்டு சேர்க்கும். இதில் எப்படின்னா, நிவிருத்தி, ஞானதேவ், சோப்பான, முக்தாபா, ஏக்நாத், நாம்தேவ், துக்காராம் அப்படிங்கிறது மெயின். சப்த காயத்ரின்னு சொல்லக்கூடியவா இந்த 7 பேர் இருக்கா. இதில் ஏக்நாத் மகாராஜுங்கிறவர் அப்படின்னா குடும்பத்தில் இருந்துட்டு தன் இருக்கிற இடத்துலையே இருந்துட்டு குரு பக்தி பண்ணிட்டு, குரு என்ன வாக்கு சொன்னாரோ அந்த வாக்கு மீறாம அவர் சொன்னார், நீ உன்னோட பெரியவர்களை பார்த்து கொண்டு உன் குடும்பத்தில் இருந்து கொண்டு நீ பக்தி பண்ணுன்னு எப்போ சொன்னாரோ அந்த நிமிஷத்தில் எந்த இடத்துல குருநாதருடைய ஆணை பிறப்பித்தப்பட்டதோ அந்த இடத்துல இருந்துட்டு ஒரு பெரிய அதற்கப்புறம் ஒரு ஆலயம் கட்டி அதில் பாண்டுரங்கனோட சேவை பண்ணிட்டு இருந்தார். பாண்டுரங்கன் அவரோட கிரகத்தில் 35 வருஷ காலங்கள் சேவை பண்ணார். ஏன்னு கேட்டால், இவர் தன்னுடைய குருநாதரான ஜனார்தன சுவாமிக்கு 12 வருஷ காலம் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு தேவகிரிங்கிற இடத்துல ஜனார்தன சுவாமியோட இருக்கிற இடத்துக்கு போய் சேவை பண்ணினார். அதனால ஜனார்தன சுவாமி ஒரு நேரத்தில் சொல்கிறார், அப்பா தன்னோட கோழை இருமினா அந்த கோழை விழருது, இதை யாருடைய கால் படாமல் இருக்கிற இடத்துல நீ போட்டுடுன்னு சொல்ல பொழுது அதை தன்னுடைய உடம்புலையே எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ணிட்டார். அது அப்படியே, ஏன்னா மற்றவா கால் படாத இடம் தன்னோட ஹிருதயத்தில் இருக்கட்டும், அப்படி குருபக்தி பண்ணார். அப்படி குருபக்தி பண்ணி குருவுக்காக சேவை பண்ணினவருடைய கிரகத்தில் பாண்டுரங்கன் விஜய பாண்டுரங்கன்கிற ரூபத்தில் இருந்திருக்கார். விட்டல்ங்கிற ரூபத்திலையும் கேசவன்கிற ரூபத்திலையும் காண்டியா அப்படிங்கிற ரூபத்திலையும் 12 வருஷ காலங்கள் சமைத்து கொடுத்து, பஜனை பண்ணி, சந்தனம் அரைத்து கொடுத்து, தேவகாரியங்கள் செஞ்சு, காவடியில் தண்ணி எடுத்து சுமந்துன்னு எல்லா விதத்திலையும் ஹரிகீர்த்தனம் செய்யும் போது தாளம் போட்டு இப்படி பகவான் எல்லா விதத்திலையும் அவருக்கு சேவை செஞ்சிருக்காராம். அதனால பிருந்தாவனத்தை காட்டிலும் ஒருபடி மேலாக 36 வருஷங்கள் ஸ்ரீ க்ஷேத்திர பைட்டன் அப்படிங்கிற விசேஷமான அந்த ஏக்நாத் மகாராஜனுடைய ஸ்தலம் அது பிரதிஷ்டானபுரம்னு சொல்லப்படுறது. எப்படி காஷியில் எப்படி சம்ஸ்கிருத ஸ்காலர்கள்லாம் இருந்துட்டு எல்லோருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் போதிச்சுட்டு இருக்காளோ, அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் இருந்தவா. சுத்தி பத்திரம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சேர்த்து பத்திரம் எழுதி கொடுக்கறது, ஒரு விஷயத்தை அனுமோதிக்கிறது, எல்லாம் பண்ணுறது எல்லாம் இந்த பிரதிஷ்டானபுரம்ங்கிற இடத்துல, இப்படிப்பட்ட மிக உயர்ந்த இடத்துல வேத சாஸ்திர சம்பிரதாயங்களோடு இருக்கக்கூடிய இடத்துல ஏக்நாத் மகாராஜ் இருந்திருக்கார். அவர் என்னெல்லாம் எழுதியிருக்கார் அப்படின்னா, ஏக்நாதி பாகவதம் எழுதியிருக்கார், பாவார்த்த ராமாயணம் எழுதியிருக்கார், காத்தா எழுதியிருக்கார், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எழுதியிருக்கார். ஞானேஸ்வர் என்ன எழுதியிருக்காருன்னா ஞானேஸ்வரி அப்படிங்கிறத எழுதியிருக்கார். துக்காராம் மகாராஜ் என்ன எழுதியிருக்காருன்னா துக்காராம் காத்தான்னு எழுதியிருக்காரு. இப்படி விஷயங்கள்லாம் எழுதியிருக்காளே என்னன்னா, பிரஸ்தானத்திரயம்னு சொல்லப்படக்கூடியது இருக்கு இல்லையா, அந்த பிரஸ்தானத்திரயம்ல நம்மளோட வேத சாஸ்திரங்கள் சொல்றது, இதிகாசங்கள் சொல்லப்படுறது, ஆதிசங்கர் அவர் வியாசர் எழுந்த பிரம்மசூத்திரம் அதில் எல்லாம் சொல்லப்படுறது, ஆதிசங்கர் எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுறது பிரஸ்தானத்திரயம்னு. அதே மாதிரி இவாளுடைய பிரஸ்தானத்திரயம் என்னன்னா ஞானேஸ்வரி, ஏக்நாதி பாகவதம் அண்ட் துக்காராம் காத்தா. இதுல தான் ஞானேஸ்வரி பகவத்கீதையினுடைய விளக்கமாகவும், பாகவதத்தினுடைய உத்தவ கீதையினுடைய ஞானத்தை போதிக்கக்கூடியதான கிருஷ்ண உத்தவ உரையாடலை ஏகாதச ஸ்கந்தமாக, அதையே உத்தவ கீதையாக, அதையே ஏக்நாதி பாகவதமாக கொடுத்துருக்காரு. அது மாதிரி ஏக்நாத் மகாராஜ் பண்ணியிருக்கார். அதற்கப்புறம் துக்காராம் காத்தா அப்படிங்கிறது சாட்சாத் பாண்டுரங்கனே அவர் எழுதின பாட்டுகள் எல்லாம் தன்னோட இந்திராயணி நதியில் உட்கார்ந்து 13 நாட்கள் வாசிச்சிருக்கார் பாண்டுரங்கன். அதை வாசித்ததுனால அதுக்கு விசேஷமாக அவர் வாசிக்கிற பொழுது இந்த 13 நாட்களும் ஆகாரம் இல்லாமல் துக்காராம் மகாராஜ் அந்த கரையோரமாக இந்திராயணி நதி கரையோரமாக படுத்துட்டு இருக்கார் அப்படியே. ஏன்னா ராமேஸ்வர பட்டுங்கிறவர் சொல்கிறார், நாங்கள்லாம் சாஸ்திரத்தில் மிக உயர்ந்தவா, வேதத்தில் மிக உயர்ந்தவா, நாங்கள் எழுதுறதுக்கு பதிலாக சாதாரண கீழ்குடியில் பிறந்தவர் நீ வேத வாக்கியங்களையும் சாஸ்திரத்தினுடைய சாரமாக நீ எழுதியிருக்கிறத எங்களால் ஒத்துக்கொள்ள முடியாது, எல்லாத்தையும் இந்திராயணி நதியில் போடணும்னு சொல்கிறதுனால ஒரு கள்ளக்கட்டி இந்திராயணி நதியில் போடப்பட்டது. அதன் மூலமாக அது வெளியில் இந்திராயணி தேவியே கொண்டு அதை கொடுத்தா.
அந்த கொடுத்ததுனால இந்த இந்திராயணி தேவி கொடுக்குறாளே 13 நாட்கள்ல அந்த 13 நாட்களும் அன்ன ஆகாரம் இல்லாமல் இருந்ததற்கு சாக்ஷாத் பாண்டுரங்கனே சிறுவன் ஒரு சிறு ரூபத்தில் வந்து துக்காராம் மகாராஜோட கிட்டக்க உட்கார்ந்துட்டு இருக்கார். இங்கே இந்திராயணி நதியில் அந்த எழுதப்பட்ட அத்தனை காத்தான்னு சொல்லப்படக்கூடியதை வாசித்து 13 நாட்கள் இருந்ததுனால இது துக்கோ உபனிஷத்துன்னு சொல்லப்படுறது. எப்படி பகவத்கீதை ஒரு உபனிஷத்துன்னு சொல்கிறாளோ அது மாதிரி இது துக்கோ உபனிஷத் சாஸ்திரத்தினால சொல்லக்கூடிய விஷயங்கள், சாரங்கள், வேத சாரங்கள், பாண்டுரங்கனுடைய விசேஷமான லீலைகள், பாண்டுரங்கனுடைய தத்துவம், பகவத் தத்துவம் என்ன, இப்படி விசேஷங்களாக எல்லாத்தையும் சொல்லி சாதுக்களுடைய பெருமை, நாமத்தினுடைய வைபவம் எல்லாத்தையும் சொல்கிறோம். இப்படி தான் இந்த சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிற யோகிராஜ் மகாராஜ் அவர்கள் ஏக்நாத் மகாராஜனுடைய 14வது வம்சத்திலேருந்து நம்ம அனுகிரகம் வாங்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட மந்திரோபதேசம் வாங்கிட்டு அவர் இந்த மாதிரி பல பல விஷயங்களை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை அனுப்பிச்சிருக்கார். பூர்ணமாக வேதத்தினுடைய சாரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு, பகவத்கீதையினுடைய சாரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் கலந்து இவாளுக்கு ஒரு பீஜ மந்திரம் என்னன்னா ராமகிருஷ்ண ஹரிங்கிற மந்திரம் தான். இந்த மந்திரத்தை மட்டுமே எல்லோரும் சொல்கிறார். இப்போ என்னன்னா இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிறது சம்வாதம்னு. என்னன்னா சீதைக்கும் மந்தோதரிக்கும் உள்ள விஷயம் என்ன அப்படிங்கிறது. நம்ம ஒரு அபங்கத்தை பாடுவோம். அந்த அபங்கத்தில் ராமனுடைய விசேஷத்தை சொல்லக்கூடியதான அப்புறம் மேலும் நம்ம அனுபவிப்போம். என்னன்னா ராமாச்சே பஜன தேச்சி மாஜே தியானம், ராமாச்சே பஜன तेची माझे ध्यानम, तेने समाधान, तेने समाधानम, पावली ने रामाचे भजन, हेची माझे ध्यानम, रामाची वर्णिता देही विदेहताम, झाली तन्मयता, झाली तन्मयता सहजची रामाचे भजन, हेची माझे ध्यान, राघवाचे रूप ते माझे स्वरूप, राघवाचे रूप रूप ते माझे स्वरूप, तेने सुखरूप निरंतर रामाचे भजन, हेची माझे ध्यान, तेने समाधान, तेने समाधान, पावलीने रामाचे भजन, हेची माझे ध्यान, रामदास मने, रामदास मने मज येने घती, मज येने घती, राम सीता पतीचे नि, राम सीता पतीचे नि, नामे नामे रामाचे भजन, हेची माझे ध्यान, तेने समाधान, तेने समाधान, पावली रे रामाचे भजन, हेची माझे ध्यान. சமர்த்த ராமதாசர் பாடக்கூடிய இந்த அபங்கத்தில் ராமாச்சே பஜன தேச்சி மாதிய தியானம்னு சொல்கிறார். ராமனுடைய தியானத்தை தவிர எனக்கு ஒன்றும் இல்லை. தேனே சமாதான பாவலினால் ஹிருதயத்தில் பகவானுடைய ராமனுடைய பாட்டுகளை பாடுவதன் மூலமாக, ராமனை பஜிப்பதன் மூலமாக, ராமனை தியானிப்பதன் மூலமாக எனக்கு சமாதானம் கிட்டுறதுங்க. சமாதானங்கிறது என்னென்னா சாந்தம், மனசில் எந்த ஒரு நினைப்புகளும் இல்லாத பகவத் சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு சாந்தமான நிலை உண்டாயிடுறதான்.
ராமாசி வர்ணித்தா தேகி விதேகதா. இப்போ ராமனை பற்றி நம்ம வர்ணிச்சதுனால, ராமனை நினைச்சுட்டு இருக்கிறதுனால தேகிச்ச விதேகம், தேகத்திலே இருந்துட்டு இருக்கோம், ஆனால் விதேக ஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்கோம். எப்படி மகாபெரிவா எப்படி இருந்திருக்கா, சிவன் சார் எப்படி இருக்கா, நம்ம போதேந்திர சுவாமிகள் எப்படி இருக்கானா, ராம நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பா. ஆனால் அவளுக்கு இந்த வெளி விவகாரங்கள் எதுவுமே அவளை அண்டுவதில்லை. அவளோட ஹிருதயத்துக்குள்ள உள்புறமாக அவள் மனசு இருக்கிறது இல்லையா, அந்த விதேக ஸ்வரூபம் அவளுக்கு கிட்ட இருக்கு, ஆத்மஸ்வரூப ஞானம் அவளுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். அதனால தேகிஞ்ச விதேகி போகுந்தஷா அப்படின்னு துக்காராம் மகாராஜ் பாடுறார். அப்ப தேகத்துல இருந்துட்டு இருப்பா, ஆனா விதேக ஸ்வரூபத்துல இருந்துட்டு இருப்பா. வெளி விஷயங்கள் அவளுக்கு தெரிவதில்லை. மனசுல என்னெல்லாம் இருக்கும்னா பகவானுடைய ஸ்வரூபம், பகவான் பாண்டரங்கனுடைய ரூபம், ராமனுடைய ரூபமே இருந்துட்டு இருக்கும் மனசுல. அந்த ராமனுடைய ரூபத்தை தியானம் பண்ண பண்ண ராமனுடைய ரூபமாவே அவ ஆயிடுறான். அதனால துக்காராம் மகாராஜ் பஜனை பண்ணிட்டே இருந்தார். எல்லோரும் ஒரு நேரத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது பாண்டரங்கனே தரிசனம் கொடுத்தாரு அவருடைய உடம்புல, தேகத்துல. அப்படி என்னன்னா அவர் எதை நினைச்சிட்டு இருக்காரோ அந்த உடம்புலேருந்து அதுவே பிரகடனமாச்சு, வெளியில கிடைக்காது. அதே மாதிரி நம்ம யாரை நினைச்சுட்டே இருக்கோமோ, நம்ம குருநாதரை நினைச்சுட்டே இருக்கோம்னா குரு பக்தி, அந்த குருவை நினைச்சுட்டே இருந்தா குரு ஹிருதயத்துல இருப்பார். ஆஞ்சநேய மூர்த்தி யார் நினைச்சா, ஸ்ரீ ராமனே நினைச்சிட்டு இருந்தார், அதனால ராமனே ஹிருதயத்துல காமிச்சார் எல்லாருக்கும். சீதா தேவி யார் நினைச்சுட்டே இருந்தா, சாட்சாத் ராமனே நினைச்சுட்டே இருந்தா, அதனால ராமனை சொன்னோடனே ராமனாவே ஆயிட்டா. அதனால யாரை நினைக்கிறாளோ அவளாகவே அவ ஆயிடுறா, அதுதான் உண்மை. அதனால தத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம நினைப்பு, நம்மளோட செயல் எல்லாமே பகவத் சிந்தனையோடையும் குருநாதரையே தியானித்தும் பகவானை சிந்தித்தும் பகவத் பூஜனை பண்ணியும் அந்த பகவானை பாடுதல் மூலமாக ஆராதனை பண்ணியும் ஸ்லோகத்தினாலையும் பகவானையே அர்ச்சிச்சுண்டு பஜிச்சுண்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். ராகவாச்சே ரூப தேமாஜே ஸ்வரூப தேனே சுக ரூப நிரந்தர. என்னுடைய ஸ்வரூபம் என்னன்னா ராகவனுடைய ரூபத்தையே நான் தியானம் பண்றதுதான், அதுதான் இதுவே எனக்கு ரொம்ப சுகத்தை கொடுக்கறதுன்னு பாடி, மஜ ஏனே கதி, எனக்கு இப்படி ஒரு கதி என்னன்னா ராமனே நினைச்சுட்டு இருக்கிற கதி எனக்கு பகவானுடைய அனுகிரகத்தில் கிடைச்சிருக்கு. ராம சீதா பதி சேனி ராமே, சீதாராம் சீதாராம் சீதாராம்ங்கிற நாமத்தை மட்டுமே நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சமர்த்த ராமதாசர் பாடுறேன். இதில் என்ன அப்படின்னா, சீதை, அகில்யா, தாரா, மந்தோதரி, திரௌபதின்னு 5 பேர், 5 கன்னிகைகள் மிக உயர்ந்தவர்களாகவும் கற்புக்கரசிகளாகவும் கருதப்படுறா இல்லையா. இந்த 5 பேரில் இந்த சீதை, மந்தோதரி, தாரா, அகில்யா எல்லாருமே ராமாயணத்தில் வரக்கூடியவா. இந்த ராமாயணத்தில் அதுவும் பாவார்த்த ராமாயணம்னு எழுதியிருக்காரு ஏக்நாத் மகாராஜ். அவருக்கு கனவுல பகவான் ராமச்சந்திரமூர்த்தியே தோன்றி நீ என்னுடைய கதைகளை நீ எழுதணும்னு சொல்லும் பொழுது பகவான் அந்த சொரூபத்தில் இருக்கக்கூடிய ஏக்நாத் மகாராஜ் அவர் சொல்ற, எனக்கு இந்த ராமாயணத்தினுடைய உள்புற சாரங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் இந்த சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அப்போ அனுகிரகம் பண்ணுனா நான் எழுதுறேன் அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிறார். பகவான் அவருக்கு என்னெல்லாம் முதல்லேருந்து தான் எப்படி பிறந்தோம் தன்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் கனவுல எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குறார். காமிச்சதுக்கப்புறம் சாட்சாத் ஆஞ்சநேய மூர்த்தியோட அனுகிரகம் கிடைக்கிறது. ஆஞ்சநேய மூர்த்தி எய்தாப்புல உட்கார்ந்து கொண்டு தான் ராமாயணத்தை எழுதுறார். அது பாவ அர்த்தம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாவமாக பல புராணங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களையும் இதில் தொகுத்து கொடுத்து எல்லா விஷயங்களையும் சொல்லி அந்த பாவத்தினுடைய அர்த்தம், பாவார்த்தம். இதில் ராமன் யாரு, சுத்த சத்துவ பாவமாக ராமன். சீதா அப்படிங்கிறது ஆதிசக்தி ஸ்வரூபமாக சொல்லப்படுறது. இதில் கௌசல்யா, சுபத்ரா, கைகேயி அப்படின்னா கௌசல்யாங்கிறது சத்துவ குணத்தில் இருக்கிறவளாம், சுத்த வித்யை, பூர்ணமான வித்ய ஸ்வரூபம். அடுத்தது இவன் சொல்கிறா இல்லையா, கௌசல்யா, கைகேயிங்கிறது அவித்யா ஸ்வரூபம் அப்படிங்கிறார். அப்போ சுபத்ரா இருக்காளே அவள் எப்படிப்பட்டவனா, அந்த ஞானத்தை பூர்ண ஞானத்தை பெற்று அதில் சேவகத்தன்மையை உடையவளாம். அவள் யாருக்கு சேவைன்னா கௌசல்யாவுக்கு தான் கீழே இருந்து அந்த சேவை பண்ணக்கூடிய தகுதியாக இருக்கக்கூடிய தாசியத்தன்மையில் உடையவளாம். அதனால் இவளுக்கு அந்த தாசியத்தன்மை இருந்ததுனால இவளோட குழந்தையான லக்ஷ்மணனுக்கும் அந்த இது கிடைச்சதான். அதனால லக்ஷ்மணன் ராமனோட இருந்தா அவனோட கூட இருந்து சேவை பண்ணானா. இப்படி பல விஷயங்களை இந்த பாவார்த்த ராமாயணில் அவர் சொல்றார். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீதை மந்தோதரி அப்படின்னா மந்தோதரி யாரு எப்படி வந்தா அப்படின்னு பார்க்கும்போது அவளோட பூர்வ வித்தாந்தத்தையும் சொல்றார். எப்படின்னா இதற்கு ஒரு கதை சொல்றார்.
கைகசி அப்படிங்கிறவர் ராவணனுடைய தாய் கைகசி. அவ எல்லாருமே சிவபக்தர்கள். அவ குடும்பமே அந்த சிவபக்தர்களை கொண்டு லங்கா நகரத்திலேயே சிவனை நவகோடி லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காளாம். அப்படி பெரிய சிவபக்தியில் இருக்கிறவ அவ சிவ தீட்சை எடுத்துட்டு இருக்காளாம் கைகசி. புலஸ்யர் அவருடைய கணவர் புலஸ்யர் அப்படிங்கிறவர் தான், அவர் தான். அடுத்தது இந்த கைகசி. இவா எல்லாருமே சிவபெருமானையே சிவபெருமானையே குருவா கொண்டு இருக்கிறவா. இப்படி இருந்துட்டு இருக்கிற போது இந்த கைகசி என்ன பண்றா, ஒரு நாளைக்கு அங்கே அந்த கரையில் சாகரத்தினுடைய கரையில் உட்காந்துட்டு சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த சிவலிங்கம் திடீர்னு என்ன ஆயிடுதுன்னா, ஒரு 1000 வில்வ தளங்கள் கொண்டு பூஜிக்கணும்னு அவள் உட்காந்துட்டு இருக்கா. கண்களை மூடிண்டு வில்வ தளங்களை எடுத்துட்டு அர்ச்சிச்சுட்டு இருக்கா. திடீர்னு என்ன பண்ணிட்டுனா, இப்படி இவ பண்ணினான்னா நம்மளோட பதவியே போயிடும்னு இந்திரன் என்ன பண்ணுறான்னா, இவ பூஜையில் விக்னத்தை உண்டு பண்ணணும்னு அந்த இவ கண்ணை மூடிண்டு மனசில் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது இவ அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கா. கண்ணை மூடிட்டு இருக்கும்போது இந்த லிங்கத்தை கரைச்சிட்டார் சாகரத்தில். இந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். லிங்கத்தை எடுத்துன்னு போயிட்டோன்னா இந்த கைகசி கண்ணை திறந்து பார்க்குறா, லிங்கம் இல்லை. லிங்கம் இல்லைன்னு அழறா. இப்படி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோமே, இந்த விஷயத்துக்கு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பூஜை பண்ணுறோம், அந்த பூஜையை நல்ல விதமாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அனுகிரகம் இல்லாமல் இப்படி போயிட்டு, இப்படி இருந்தால் நம்மளோட சந்தானம்லாம் நம்மளை விட்டு போயிடுமே. அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, நம்மளோட சந்தானங்கள்லாம் இதை விட்டு போயிடுமே. என்ன சொல்ற, நான் கரித்தான் விசர்ஜன ஜே லிங்காசி ஹோய விக்ன தே சந்தானா நிகசந்தான். யார் இந்த லிங்கத்தை வச்சுட்டு இருக்காளோ, இந்த லிங்கம் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறது விசர்ஜனம் பண்ணாமலேயே அதை கரைஞ்சு போயிடுது அப்படின்னாக்க தன்னோட சந்தானங்கள்லாம் தன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பாவார்த்த ராமாயணில் சொல்லக்கூடியது. அதாவது ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு அந்த பூஜையை ஒழுங்காக ஸ்ரத்தையாக செய்யலைன்னாக்க என்ன இல்லைன்னா அந்த நாள்பட்டு பல நாட்கள் செய்யாமல் விட்டுருந்தான்னா அவளுடைய குடும்பத்தில் நல்லது நடக்கிறதில்லை. மேலும் அவளோட குடும்பத்தில் சந்தானங்களுக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் வருங்கிறத சொல்லியிருக்கார். துக்காராம் மகாராஜோட சரித்திரத்தில் பார்த்தாலுமே அப்படி தான் இருக்குது. விஸ்வம்பரர் இவருடைய மூதாதையரில் இருக்கக்கூடியவர் அவரை மாதிரி பூஜைகள்லாம் அவளுடைய பேரன்கள் பண்ணலை. அதனால ஒரு ஆர்மியில் அவளுடைய குழந்தைகளை எடுத்துன்னு போயிடுது பாண்டுரங்கன். சொல்கிறார் அந்த அம்மாவுக்கு, கோனாயி அப்படிங்கிற அந்த அம்மாவுக்கு சொல்கிறார், பாண்டுரங்கன் கனவுல நீ என்னை பூஜி அப்படிங்கிறார். இவ கேட்கல. இவளோட குழந்தையெல்லாம் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பாண்டுரங்கனோட சன்னிதானத்துக்கே பூஜிக்கிறா. கடைசியில் பாண்டுரங்கனும் ரெக்குமாயுமே இவளோட அந்திம காலத்தில் இவளுக்கு சுக்ஷுஷை பண்ணி எடுத்துன்னு போயினதா சரித்திரம் சொல்கிறது. அது தேகுங்கிற க்ஷேத்திரத்தில் பாண்டுரங்கனும் ரெக்குமாயும் மூல ஸ்வரூபமாக சுயம்புமாகவே உட்கார்ந்துருக்கார். இங்கே பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் மட்டும்தான். ஆனால் தேகுங்கிற க்ஷேத்திரத்தில் பாண்டுரங்கன் ரெக்குமாயி 2 பேரும் சுயம்புவாக உட்கார்ந்துருக்கா. இதெல்லாம் மூதாதையர்களோட அவளோட சரித்திரத்தில். அதனால இவ வருத்தப்படுறா, என்னோட குலம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறா. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ போய் சிவபெருமான்கிட்ட இருந்து ஆத்மலிங்கத்தையும் அவர்கிட்டேருந்து அந்த விஷயங்கள்லாம் கேட்டு வாங்கிட்டு வா, எனக்காக நீ பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே நான் போய் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டு ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வரேன்னு வரார். இங்கே கைலாசத்துக்கு வரும்பொழுது ராவணன் இங்கே பகவான் இவரை ஏறெடுத்து பார்க்கல. அப்படின்னா என்ன, ஏன் ஏறெடுத்து பார்க்கலன்னா, இவன் சுயமாக இருக்கான். தன்னுடைய புகழ்ச்சி தானே நல்லா இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவனாக இருக்கான். பகவான் இவனை ஏறெடுத்தும் பார்க்கல. பார்த்த உடனே இவன் மனசில் என்ன இருக்கான், இவன் ஆத்மாக்குள்ளே பகவான் யாரை நினச்சிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தா, பகவான் சிவபெருமான் ஆத்மாவில் ஒரு பெரிய சாமகானத்தை வாசிச்சுட்டு இருக்கிற மனசுக்குள்ளே அந்த பாட்டுகளை பாடிட்டு இருக்கிற அந்த ரூபமானது இவனுக்கு புலப்படுறது. ஆனால் பக்தியில் இருக்கிறதுனால இவனுக்கு தெரியுது. ராவணன் சிறந்த சிவபக்தன், வேதங்கள்லாம் படித்த 4 வேதங்களையும் படித்தவன், மிக உயர்ந்த பிராமணனாக இருக்கக்கூடியவன், ஆனால் ராட்சச ஜாதியில் இருக்கிறவன், ஆனால் மிக உயர்ந்தவன், பிரம்மத்தையே அணந்துக்கணும்னு நினைக்கிறவன், ஆனால் அகங்காரத்தில் இருக்கான், ராட்சசனாக இருக்கான். பகவான் இவனை ஏறெடுத்தும் பார்க்கல. அப்படின்னு ஒன்றா இவன் என்ன பண்ணான், தன்னோட தலையை கொய்தான், அதை வீணையை ஆக்கினான், அதில் சாமகானத்தை மீட்டு பாடினான். பாடின உடனே சிவபெருமான் மகிழ்ந்துட்டார். உனக்கு என்ன வேணும்னு அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே சிவபெருமான் கேட்ட உடனே இவன் சொல்கிறான், எனக்கு உங்களுடைய அனுகிரகம் வேணும், எனக்கு ஆத்மலிங்கத்தை நீங்கள் கொடுக்கணும். எங்கள் அம்மா பூஜை பண்ணி நல்ல விதமாக அவளுடைய மனசு திருப்தியாக இருக்கணும்னு சொன்ன உடனே நான் கொடுக்குறேன், ஆனால் நீ நிஷ்டையாக இருக்கணும். இந்த ஆத்மலிங்கத்தை கொடுக்கும் பொழுது நீ எங்கேயும் வெளியில் வச்சிடக்கூடாது. கீழே வச்சுட்டேன்னா அந்த ஆத்மலிங்கம் உன்னோட வராது. அந்த இடத்துல எங்கே வைக்கப்படுறதோ அந்த இடத்துல இருந்துரும்னு சிவபெருமான் தன்னோட சக்தியில் ஆத்மாவிலேருந்து எடுத்து அந்த லிங்கத்தை எடுத்து கொடுக்குறார். இதே மாதிரி பஞ்சலிங்கம் ஆதிசங்கருக்கு கொடுத்த
சார் அந்த பஞ்சலிங்கம் தான் ஒவ்வொரு 4 இடத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்டு வச்சிருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பிரதிஷ்டை பண்ணி சங்கரர் வச்சிருக்கார். அப்படின்னா அந்த 4 லிங்கமும் ஒன்று இருக்குன்னா, பூரி ஜெகநாத்ல 1 லிங்கம், ஹிமாலயத்தில் ஒரு பத்ரிநாத்தில் 1 லிங்கமாச்சு, ஸ்ருங்கேரியில் 1 லிங்கம் சொல்லப்படுறது, அடுத்தது துவாரகாயில் 1 லிங்கம் சொல்லப்படுது, அடுத்து மூலாநாய பீட்டமாக இருக்கக்கூடிய காஞ்சியில் இருக்குது. இப்படி பகவான் ஆத்மாவிலேருந்து வந்த லிங்கங்கள் இதெல்லாம் சிவபெருமானுடைய ஆத்மாவிலேருந்து வந்தது. அப்படி ராவணனுக்கு கொடுக்குறார். அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது சொல்றார், நீ உன்னுடைய தலையவே வெட்டி எனக்காக பண்ணின, உனக்கு 1 கோடி நாளும் வாளும் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு 10 சிரங்கள் கொடுக்குறேன், அதாவது சிரசு 10 சிரசு உனக்கு கொடுக்குறேன், 10 தலைகள் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு 20 கைகளை கொடுக்குறேன், நீ இதை வச்சுட்டு இந்த 1 கோடி நாளை வச்சுட்டு நீ சௌக்கியமா இருன்னு சொல்றார். அப்படி சொன்னாலுமே அவன் சொல்றான், அவனோட மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பார்வதியை பார்த்த உடனே அந்த அழகுல மயங்கிடுறான். என்ன நீங்க எது கேட்டாலும் எனக்கு கொடுப்பேலான்னு கேட்குறான். அப்போது சிவபெருமான் சொல்றார், நீ என்ன கேட்குறியோ நான் உனக்கு கொடுக்குறேன். சிவமனே லங்கா நாத்தா ஜே ஜே ஆவடே துஜே சித்தா தே தே தேயினமியாத்தா பிரசன்னத்தா கர்ஜதா. உனக்கு சந்தோஷமா நீ என்ன கேட்குறியோ நான் உனக்கு தரேன்னு சொன்ன உடனே இவன் என்ன கேட்டான், பார்வதி மாதாவை நீங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்டான். பார்வதி மாதாவா? குரு பத்னி அம்மாவை தாய்க்கும் மேலே இருக்கிறவாளுடைய, அப்படி தாய்க்கும் மேலே இருக்கக்கூடியவளான பார்வதி தேவியை இப்படி கேட்குறானே அப்படின்னு அவருக்கு கோபம் வந்தாலும் கேட்டதை கொடுக்கக்கூடியவர் இல்லையா ஆசுதோஷி சிவபெருமான். இப்படி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார், நீ எடுத்துக்கோன்னு சொல்லி பார்வதியும் கொடுக்குறார். இப்படி பார்வதியை எடுத்துட்டு தன்னோட விமானத்தில் கிளம்பிடுறான். ஆத்மலிங்கத்தையும் பார்வதியும் எடுத்துட்டு. அப்போ பார்வதி தேவி நினைக்கிறா, இவனோட நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்துறது, என்னை காப்பாற்றணும்னு விஷ்ணுவை பூஜிக்கிறான். விஷ்ணுவை பூஜித்த உடனே விஷ்ணுவை கூப்பிடுறா, மனசால வேண்டிக்கிறா பார்வதி மாதா. அப்படி வேண்டிக்கும் பொழுது விஷ்ணு இதுக்கு என்னடா பண்ணுறது, என்ன விஷயம் பண்ணலான்னு உடனே கணேசரையும் சுப்பிரமணியரையும் கூப்பிட்டுக்கிறார். கணேசரை தன்னுடைய ஒரு சிஷ்யனாகவும், கணேசரை மாடுகள் மேய்க்கக்கூடியவராகவும், தான் ஒரு ரிஷி ரூபத்திலையும் தனக்கு சிஷ்யனா முருகப்பெருமானையும் வச்சுட்டார். இப்படி 3 பேரும் கிளம்பி வரா ராவணனுக்கு முன்னாடி. இவர் ராவணன் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது எய்தாப்புலேயே விஷ்ணு இந்த ரூபத்தை தரிச்சுன்னு ஒரு ரிஷி ரூபத்தில் வந்துட்டுருக்கார். ஒரு விநாயகர் ஒரு மாடு மேய்க்கும் பையனாக வரார். இவன் 3 பேரும் வரா. இவன் 3 பேரும் வந்த உடனே ராவணன் எய்தாப்புல நின்றுடுறான். நின்ன உடனே ராவணனுக்கு அப்போ அதாவது அவர் ஒரு தன்னை விஸ்ராத்தி பண்ணிக்கிறதுக்காக வெளியில் போகணும்னு ராவணன் நினைக்கிறான். தன்னை சுத்தப்படுத்திக்கணும்னு நினைக்கிறான். உடனே அந்த கணேசர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறான், இந்த பையன் கணேசனாக இருக்கக்கூடிய அந்த பையன்கிட்ட, நீ எய்தாப்பில் வரான், இந்த லிங்கத்தை நான் எய்தாப்பில் வைக்கணும், இந்த லிங்கத்தை வச்சுட்டு போகிறதுக்கு கீழே வச்சா முடியாது, நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கணேசோட ரூபத்தில் இருக்கக்கூடியவர் அந்த மாடு மேய்க்கிற அந்த பையன் என்ன சொல்கிறார், நான் என்னால் 3 தரம் நான் உன்னை கூப்பிடுவேன், அதுக்கு முன்னாடி நீ வந்துடணும், அப்படி வரலைன்னா இந்த லிங்கத்தை நான் கீழே வச்சுருவேன். இந்த லகுஷங்கா அப்படின்னு சொல்லுவான், அதாவது ரீசஸ், அந்த மாதிரி வெளியில் போயிட்டு வர்றதுக்காக ராவணன் போனான். அவனால் போயிட்டே இருக்கான். அவனால் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல. அவ்வளவு நேரம் அவனுக்கு உடம்புல இருக்கிற வெளியில் எல்லாம் போயிட்டு இருக்கு அவனுக்கு. அவனால் அந்த லகுஷங்கா அதாவது ரீசஸ் போகிறது வெளியில் நிறுத்தவே முடியல. அவன் போய் ரொம்ப நேரம் ஆயிடுத்து. இவர் 3 தடவை குரல் கொடுக்குறார், முடியலன்னு உடனே அந்த லிங்கத்தை அங்கேயே ஸ்தாபனம் பண்ணார். அந்த லிங்கம் என்னன்னா கோகர்ண நட்சத்திரம், இப்போ இருக்கக்கூடிய லிங்கம். இப்போ என்ன ஆயிடுத்து, அந்த லிங்கத்தை எடுத்துக்க முடியல. இப்போ என்ன ஆயிடுத்து, எழுத்தாப்புல ரிஷிங்கிற ரூபத்தில் இருக்கார். இப்போ ராவணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லிங்கத்தை தன்னோட 10 கரங்கள்னாலையும் தூக்குறான், 20 கரங்கள்னால தூக்கி பார்க்குறான், அவனால முடியல. அப்போ என்னென்னா எய்தாப்புல ரிஷிங்கிற ரூபத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு சொல்கிறார், அப்பா நீ கரெக்டு, நீ இந்த மாதிரி சீக்கிரமாக வரணும் இல்லையா, ஒரு இடத்துக்கு போனால் அப்படி லேட்டாக வந்துட்டியே, பரவாயில்ல, ஆனால் உங்ககிட்ட இருக்காளே அந்த பார்வதி தேவி, அவர் சிவபெருமான் நீ மிக உயர்ந்தவன் கருதுற, அவர்கிட்ட அவருடைய பெண்மணியை நீ கேட்டு வாங்கிட்டு வந்திருக்க, ஆனால் இங்கே இருக்கிறவள் எப்படி இருக்காருன்னு பார்த்தியா, அவளுடைய சித்தி என்ன நீ கொஞ்சம் திரும்பி பாரு அப்படிங்கிற. அப்ப பார்வதியை பார்க்கிறார். பார்வதி எப்படி இருக்கா தெரியுமோ, அழுக்கு மூஞ்சியில, மூக்குலேருந்து சளி வரிஞ்சுண்டு, அவரோட மூஞ்சியில எல்லா கொசுகள்லாம் இருந்துட்டு இப்படி ஒரு ரூபத்தை காட்சியை கொடுக்குறான். யாருக்கு, ராவணனுக்கு. அப்பா விஷ்ணு சொல்றார், அப்பா சிவபெருமான் யாராவது தன்னோட மனைவியை இன்னொருத்தருக்கு கொடுப்பாளா, தன்னோட ஸ்திதியை தாங்கிட்ட வத்துண்டு உங்ககிட்ட அவரோட பிரதிமை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. இவர் உண்மையான பார்வதி தேவி கிடையாது, நீ உண்மையான பார்வதி தேவி எங்கே இருக்கா, அவருடைய இடத்துல அவரோட ஆசனத்துக்கு கீழே இருப்பா பாரு, நீ போய் பாரு அப்படின்னு ஒன்னே இவனுக்கு தோன்றுது. ஆஹா இப்படி ஆயிடுத்தே நம்மளுக்கு நிலைமைன்னு திருப்பியும் சிவபெருமான்கிட்ட போகணும். அப்போ பகவான் என்ன பண்ணுறாருன்னா, விஷ்ணு
ஒரு விஷயத்தை பண்ணுறார். என்னென்னா, இப்போ உண்மையான பார்வதி தேவி ராவணனோடு தான் இருக்கா, ஆனால் தன்னுடைய வெளியில் தன்னுடைய விஷயத்தை வேறு மாதிரி காமிச்சிட்டா. அப்போ அங்கே பார்வதி உண்மையான பார்வதியை காமிக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னும்போது அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கிறது. எப்பொழுதுமே விஷ்ணு கிளம்பி வரும்பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமி என்ன பண்ணுவான்னா, சந்தனமும் குங்குமப்பூனாலையும் அரைச்ச ஒரு விஷயத்தை எடுத்து மார்பில் தடவுவாளாம். யாருக்குன்னா விஷ்ணுவுக்கு தடவுவாளாம். என்றைக்கும் சந்தனத்தோடையே இருப்பான், சந்தனாஞ்சி ஊட்டின்னு பேர். அதனால் அந்த சந்தனத்தோடையே இருப்பாராம். இப்போ விஷ்ணு என்ன பண்ணார், மகாவிஷ்ணு அந்த சந்தனத்தை எடுத்தார். அந்த சந்தனத்தை எடுத்து அந்த சந்தனத்தில் இருக்கிற பூவோடைய தன்னுடைய சக்தி அதில் கொடுத்தார். அதுலேருந்து ஒரு வடிவு ஒரு ஒரு பொம்மை மாதிரி ஒன்று பண்ணார். அதில் ஒரு அழகான பெண்மணியாக மாறித்து. அவர் என்ன பண்ணார், அந்த அந்த பெண்மணியை தன்னோட ஹிருதயத்தில் சாத்திண்டார். அதில் அவளுடைய அது எடுத்துட்டு அப்படி வெளியில் எடுத்தார். அந்த இடத்துல அவளுடைய வயத்து பாகத்தில் வந்து ஒரு சக்தி ஒன்று உண்டாச்சு. அவள் பரிபூர்ணமாக யுவத்தியாக மாறினா, அப்படி அழகான பெண்மணியாக மாறினா. அவ்வளவு அழகாக இருந்தாலாம். விஷ்ணுவோடைய சொரூபமாகவே விஷ்ணுவோடைய சந்தனத்தை வச்சுட்ட மார்பிலேருந்து வந்ததுனால நறுமணத்தோடு அவ்வளோ அழகாக இருந்தாலாம் அந்த யுவதி. அவளை என்ன பண்ணாருன்னா, அப்படியே கொண்டு போய் அந்த சிவபெருமானோட கீழே இருக்கிற இடத்துல உட்காத்தி வச்சுட்டாராம். உட்காத்தி வச்சோடனே இப்போ அங்கேருந்து வந்தாலாம். யார், ராவணன் வரான். வந்து பார்க்கும்போது விஷ்ணு எய்த்தாப்புலேயே ஒரு ரிஷி ரூபத்தில் இருக்கார். வந்து பார்க்குறார். வந்து பார்த்தோன்னே ராவணன் சொல்கிறான், இங்கே உள்ளே என்ன இருக்குது பார்த்தேலாம், இங்கே அந்த பெண்மணி அழகான பெண்மணி இங்கே உட்காந்துருக்கா, நீங்கள் சொன்னது கரெக்டு பாருங்க, சிவபெருமானுக்கு கீழே இருக்க. சிவபெருமான்கிட்ட கேட்குறார், இவ்வளவு பெரிய எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடியவராக, ஆசுதோஷியாக, கேட்கும் வரத்தையெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருந்துட்டு என்ன நீங்கள் ஏமாத்திட்டே, இந்த உலகம்லாம் உங்களை பழிக்க போகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது சிவபெருமான் இப்படி பார்க்குறார். என்ன நடந்திருக்கு அப்படின்னு யோஜனையில் பண்ணும்பொழுது இந்த இதில் ஒரு யுக்தி நடந்திருக்கு, பார்வதி தேவி தான் இதை பண்ணியிருக்கான்ங்கிறத புரிஞ்சுட்டார். அப்போ தனக்கு கீழே ஒரு பெண்மணி வந்து உட்கார்ந்து இருக்கிறத கவனிக்கிறார். ரொம்ப அழகாக இருக்கா. அந்த அழகான பெண்மணியை பார்த்துட்டு, இந்த பெண்மணி தான் என்னோடது, சரி நீ இவளையே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் அந்த பார்வதி தேவியானவள் சிவபெருமான்கிட்ட வந்து உட்கார்ந்துன்றான். இப்போ இந்த பெண்மணி எடுத்துன்னு போறா. அந்த பெண்மணி யாருன்னா அவள் தான் மந்தோதரி. சாக்ஷாத் விஷ்ணுவோடைய ஹிருதயத்திலேருந்து உண்டாகி வந்தவள். அதனால அப்படிப்பட்டவள் அந்த மந்தோதரி தான் ஜே ஜன்மலே விஷ்ணு சேக்கரி சங்கல்ப விகல்ப நாகி உதரி யாலாகி மணந்தி மந்தோதரி சோபா சுந்தரி சோபத்தை. அதாவது விஷ்ணுவோடைய கையிலேருந்து வந்தவள், அவரால் உண்டாக்கப்பட்டு வந்தவள். அவள்கிட்ட விகல்பம் சங்கல்பங்கிற, அதாவது உண்டாக்கக்கூடியது, சில செயல்களை செய்யக்கூடியது, வேண்டாம்ங்கிற விஷயங்கள்லாம் அவள்கிட்ட கிடையாதான். பூர்ணமாக பக்தியிலே இருந்துகிட்டே இருப்பாளாம். அதனால அவளுக்கு மந்தோதரின்னு பேரான். இப்படி மந்தோதரிங்கிற விசேஷமா மாஜ சமாவே முஷ்டி மாஜாரி யாலாகி மனத்தி மந்தோதரி. தன்னுடைய கிட்டக்கிருந்து வந்தவளுக்கு அவளுடைய வயத்து பக்கம் வந்து ரொம்ப யாராக இருந்தாலும் அவளை போட்டு அணைச்சிக்கலாமா, அப்படி ஒரு சின்ன இடுப்பு, சின்ன வயிறு, அப்படி கொண்டு இருந்தாலும். அதனால அவளுக்கு பேர் மந்தோதரின்னு பேரா. விஷய திருஷ்ணா நாகி உதிரி. அவளுடைய வயத்தில் அவளுக்கு எப்பொழுதும் விஷயத்தை பற்றியான ஆசைகள், எல்லாத்தையும் போகிக்கணுங்கிற எண்ணமே இருக்காதான் அவளுக்கு. என்றைக்குமே அவள் பக்தியோடே இருந்துகிட்டே இருப்பாளாம். அவளை வெளி விஷயங்கள்கிட்ட அவள் ஈடுபட மாட்டாளாம். சக்தி வாய்ந்தவளாக இருந்தாலாம். எப்பொழுதும் பதிவிரதா, பதியவே அண்டி இருந்தாலாம். அப்படி என்ன ராவணன் சொல்றாளோ அப்படிதான் கேட்டுட்டு இருப்பாளாம். அப்படி ராவணனுக்கு பிரியமானவளா நடந்துட்டாளாம். அப்படிப்பட்டவள் மந்தோதரி. இப்படி மந்தோதரி எப்படி இருக்குன்னா, அவளை பார்த்துட்டு ஆஞ்சநேய மூர்த்தி வரார். ஆஞ்சநேய மூர்த்தி ஸ்ரீலங்காவுக்கு வரார். வந்து பார்க்குறார், எங்கே இருக்கா சீதா, எங்கே இருக்கா சீதான்னு பார்க்கும்பொழுது, சீதை எப்படின்னா, சீதைங்கிறவ மகாலட்சுமியோடைய சொரூபமாக அவள் பண்ண சந்தனமும் குங்குமப்பூலேருந்து உண்டானவள் தானே மந்தோதரி. அவள் பண்ணினது விஷ்ணுவோடைய ஹிருதய கமலத்திலேருந்து வந்திருக்கார் இல்லையா. அவள் அப்படிப்பட்டவ விஷ்ணுவோடைய அம்சமாகவே இருந்தாலாம். அது ஸ்ரீயோட அம்சம், அதாவது மகாலட்சுமியோட அம்சமாகவே இருந்தாலாம். அதனால தான் சீதை வேற மந்தோதரி வேலைன்னு சொல்ல முடியலையா, அவ்வளோ அழகாக இருந்தாலாம். இங்கே போய் சீதை அப்படி இருக்காளே, ராவணனுக்கு போயிட்டாளா, ராவணனுக்காகவே ஆயிட்டாளா, இனிமேல் இவா ரெண்டு பேரையும் நம்ம வதம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது மனசுல நினைச்சாராம், நம்ம பார்க்கறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் சீதையை நம்ம பார்த்துட முடியாது, இதுல ஒரு விசேஷம் இருக்குன்னு மனசு தடுத்தாராம். அந்த மனசு தடுக்கிறது, ஆஞ்சநேயருக்கு தடுத்தது யாருன்னா சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தியை தடுத்ததாக சொல்லப்படுது. அப்படி மந்தோதரியை பார்த்துட்டு சீததானோன்னு பிரமிச்சு போயிட்டாராம் யார், ஆஞ்சநேயர். அப்படி இருந்தாராம்.
இங்கே சீதா மாதா என்ன அப்படிங்கிறது, சீதா மாதா எப்படிப்பட்டவளா இருந்தான்னா, ராவணன் வந்து எனக்கு நீ உடமைப்பட்டவளா ஆகணும்னு அவளை வற்புறுத்துறான். அப்படி இருக்கும்பொழுது அவள் சொல்றா, எனக்கு ராமனே தெய்வம், ராமனே என் கணவர், நான் பதிவிரத்தை, நான் என் ராமனை தவிர யாரையுமே தொடமாட்டேன், நினைக்க மாட்டேன்னு அவன் சொல்றான். அவ ஹிருதயத்துக்குள்ள ராமனையே பார்த்தான், ராமனுடைய சொரூபமாவே இருந்தார். ராகவா ரூப தேமாஜே ஸ்வரூப அப்படின்னு சொல்லக்கூடியவளா இருந்தா. அப்படி சீத்தை அவ எப்படி வந்தா அப்படின்னு பார்க்கும்போது, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இவா 2 பேரும் சம்வாதம் நம்ம சொல்லிடலாம். அதுக்கு ஒரு 3 அபங்கங்கள்ல ஏக்நாத் மகாராஜ் பாடியிருக்கார். இவா 2 பேரும் சம்வாதம். ஆனா இவருடைய பாவார்த்த ராமாயணில் பார்க்கும்பொழுது மந்தோதரியோடைய ஜென்மம் எப்படி உண்டாச்சுங்கிறதையும் அந்த சீதையோட ஜென்மம் எப்படி உண்டாச்சுங்கிறதையும் பார்க்கும்போது, இவாள்லாம் எப்படி இவர் எழுதியிருக்கார், இது எங்கேருந்து எழுதியிருக்கார் அப்படின்னா, இவர் ஸ்கந்த புராணத்தில் இருக்கிறத விஷயத்த சொல்லியிருக்காராம், சீதை எப்படி பிறந்திருக்கா அப்படிங்கிறத. அதை பிரம்மோத்திர புராணம், பிரம்மாண்ட புராணம்னு இருக்கு, அந்த புராணத்திலேருந்து மந்தோதரியோட ஜீவ கதையை பற்றி எடுத்து ஏக்நாத் மகாராஜ் எழுதியிருக்கார். அப்போ இதில் என்ன சொல்கிறார், சீதை எப்படி பிறந்தா, சீதை எப்படி உண்டாச்சுன்னா, நம்ம சொல்லுவோம் அவர் வந்து ஜனகர் வந்து உழுதுலேருந்து அங்கேருந்து ஒரு பெட்டி இருந்தது, அந்த பெட்டிக்குள்ளேருந்து வெளியிலேருந்து எடுத்தா சீதை மாதான்னு தான் நீங்களாம் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் கதையே வேற மாதிரி சொல்லப்படுறது. என்னென்னா, பத்மாக்ஷன் ஒரு ராஜா இருந்தான். அந்த பத்மாக்ஷன்கிற ராஜா விஷ்ணுவை வேண்டி துதித்தான். விஷ்ணுகிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, இப்போ தபஸ் பண்ணுறான், ரொம்ப நாட்கள் தபஸ் பண்ணுறான். பண்ணிட்டு இருக்கும்போது விஷ்ணுகிட்ட கேட்குறான், எனக்கு மகாலட்சுமி எனக்கு வேணும், மகாலட்சுமியை என்னோட இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறான். அப்படி சொல்லும்போது, விஷயாஞ்சியே விஷய புஷ்டி ரமாகோட பிரதம திருஷ்டி லக்ஷ்மி விமுகசாலியா பாட்டி துக்ககோட்டி ஸ்ரீமந்தா அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார் விஷ்ணு, விஷயாஞ்சே விஷய புஷ்டி, யார் விஷயத்திலேயே ரொம்ப ஈடுபட்டு இருக்காளோ, வெளி விஷயங்கள்லேயே ஈடுபட்டு இருக்கார், அர்த்தங்கள்லாம் அதாவது நல்ல புகழோடையும் பெருமையோடையும் பண வசதியோடையும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு லக்ஷ்மி அவளுக்கிட்ட வந்துருவாளாம். ரமா கோட பிரதம திருஷ்டி, பார்க்கறதுக்கு மகாலட்சுமியானவ பார்க்கறதுக்கு நன்னா இருப்பா, ஏதாவது செல்வந்தர்களாக இருக்கிற வீட்டு செல்வம் நன்னா இருக்கும். ஆனால் லக்ஷ்மி விமுகசாலியா பாட்டி, ஆனால் லக்ஷ்மி கொஞ்ச நாளில் மூஞ்சி திருப்பின்னு போயிடுவாளாம். எப்படின்னா, எந்த இடத்துல ஹரிநாமம் சொல்லப்படுறதோ, எந்த இடத்துல சாதுக்கள் வராளோ அந்த இடத்துல மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் பண்ணுவாளாம். ஆனால் எந்த இடத்துல ஹரிநாமம் இல்லையோ, எந்த இடத்துல மகாவிஷ்ணுவுக்கு சேர்ந்த சாதுக்களோட விஷயங்கள் கொண்டாடப்படுவதில்லையோ, சாதுக்களுக்கு எங்கே பூஜிக்கப்படுவதில்லையோ அந்த இடத்துல என்ன பண்ணுவான்னா, மகாலட்சுமி இருக்கிற இடத்துல இருந்துருப்பா. இவாளுக்கெல்லாம் பூஜிச்சுட்டு இல்லாமல் தன்னையே கவனிச்சுட்டு தன்னுடைய சுகபோகங்களில் ஈடுபட்டு இருக்கிற இடத்துல என்னத்தை பண்ணுவான்னா, மகாலட்சுமி கலகத்தை உண்டு பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவள்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் தானே வழிச்சுட்டு போயிடுவாளாம். அதனால செல்வங்கிறது ஒரு இடத்துல இருக்காது, செல்வோம் அது பாட்டுக்கு போயிடுமா, ஒரு இடத்துல இருக்க மாட்டாளாம். அதனால மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் பண்ணோன்னா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமாம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. அதனால ராமனை துதிக்கணும், எங்க மகாவிஷ்ணுவை துதிக்கணும், எங்க ராமகிருஷ்ண நாமம் சொல்லப்படுறதோ, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம் ராம் ராம். இப்படி பாகவதர்கள் நீங்க பாருங்க, எந்த பாகவதர்களா இருந்தாலும் அவளுக்கு உடுத்துக்கிறதுக்கு உடையோ இல்லை சாப்பிட்றதுக்கோ இல்லை தங்கறதுக்கோ ஒரு பொழுதும் கஷ்டம் வராது. ஏன்னா அவள் பகவன் நாமம் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் பண்ண யாராவது ஒருத்தர் அவளுக்கு கூட இருந்து அவளுக்கு செஞ்சுட்டு இருப்பாளாம். இது பகவானுடைய அனுகிரகம் பண்ணியிருக்காளாம். அதனால பாகவதர்கள் நாமம் சொல்லிட்டு இருக்கிறவா இவாளுக்கு எல்லாம் ராம நாமம் வாக்குல வந்துட்டு இருக்கு. சிவபெருமானே மனோனி சூலபாணி ஜபதகே வார வார அப்படி சிவபெருமானே ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த ராமநாமத்தை நம்ம மகாபரிவான்னு சொல்லியிருக்கா. எல்லாரும் ராம் 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 நீங்கள் சொல்லுங்கன்னு ராமநாமத்தை எழுத சொல்லியிருக்காரு. அதனால ராமநாமம் எங்க சொல்லப்படுது, ர ம அப்படிங்கிறது, ரா அப்படிங்கிறது இந்த ர உ ம அப்படிங்கிறது 3 விதமான ஓம்காரம்ங்கிறது அந்த நாமத்தில் இருக்கு. அந்த ராமங்கிறதுல சிவனும் பார்வதியும் அதில் அடங்கியிருக்கா. உமா சகிதமாக இருக்கிறது இந்த ராம் அப்படிங்கிறது விஷயத்தில். அந்த ராம் அப்படிங்கிறது பிரகிருதி புருஷன்கிற விஷயம். ராம அப்படிங்கிறது ராங்கிறது பிரகிருதி, ராங்கிறது பகவான் புருஷன், மாங்கிறது பிரகிருதி அம்பாள்.
இப்படி ராம அப்படிங்கிறது அவர் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடியது ராம், ஓம்காரத்தில் இருக்கக்கூடியது, மந்திரராஜம்னு சொல்லப்படக்கூடியது, எல்லா மந்திரத்துக்கும் மிக உயர்ந்த மந்திரமாக சொல்லப்படக்கூடியது ராமநாமம் தான். இப்படிப்பட்ட ராமநாமம் சிவபெருமான் தன்னோட கண்டத்தில் இந்த ராமநாமத்தை வச்சுருக்கார். இந்த உலகமே மிக உயர்ந்து காரணம் என்னன்னா இந்த ராமநாமம். இந்த பாகவதர்கள் யாரெல்லாம் ராமநாமம் சொல்லிட்டு இருக்காளோ அதனால இந்த உலகமே இருந்துட்டு இருக்கான். என்னைக்கு ஒருத்தர் கூட சொல்லாம இருக்காளோ அன்னைக்கு தான் இந்த உலகம் போகுமா அப்படின்னு எல்லாம் ராமனே சொல்லிட்டு இருக்கிறார். அதே மாதிரி ராமநாமத்தை சிவபெருமானே சொல்லிட்டு இருக்கார். இந்த ஆஞ்சநேய மூர்த்தி சொல்றார், எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுதோ அந்த இடத்துல நான் வந்து இருக்கேன். இப்படி ராமனுடைய விசேஷத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இது. ஏன் சொல்றேன்னா இந்த சத்சங்கத்துல ராமனாவுடைய விஷயத்தையும் நம்ம சொல்லணும். அது சொல்லிட்டு இந்த மகாலட்சுமியா பத்மாக்ஷன் சொல்றான், எனக்கு வந்து கடைசியில் ஒரு குழந்தையாவது என்கிட்ட எனக்கு கொடுங்கோ அப்படின்னு கேட்குறான். யார்கிட்ட? விஷ்ணுகிட்ட கேட்குறான். அப்படி கேட்கும் பொழுது மகாவிஷ்ணு சொல்ற ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறார். இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்து இந்த எலுமிச்சம்பழத்தை நீ ரெண்டாக்கு உனக்கு மகாலட்சுமி வருவா அப்படின்னு சொல்லும்போது அந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக்கி பார்க்குறா, அதுலேருந்து ஒரு குழந்தை உண்டாரா. அந்த குழந்தைக்கு பத்மாவதின்னு பேர். அந்த குழந்தை அழகாக இருக்கா, நல்ல தன்னுடைய பருவநிலைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா ஸ்வயம்பரம் வைக்கிறான். அந்த ராஜா ஸ்வயம்பரத்தில் எல்லாரும் அந்த குழந்தையோட அழகை பார்த்துட்டு தேவாதி தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள், மனுஷர்கள் எல்லாரும் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. ஸ்வயம்பரத்தில் வர்றவாளுக்கு இவர் என்ன சொல்றார், இந்த பத்மாக்ஷன் அந்த ஹிருதயத்தில் நீல நிறம் கொண்ட மச்சம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் நான் கொடுப்பேன்னு இவர் சொல்லிட்டார். அப்போ அங்கே இருக்கிற தேவர்கள், அங்கே இருக்கிற யக்ஷர்கள், கிண்ணர்கள், மன்னர்கள் இவாளுக்கெல்லாம் கோவம் வந்துடுது. அவள் எல்லாரும் சண்டைக்கு வந்துடுறா. பொண்ணை ஸ்வயம்பரம் சொல்லிட்டு நீ ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா எப்படின்னு சண்டைக்கு வரும்போது அங்கே ஒரு பெரிய கலகம் உண்டாருது. அந்த கலகத்தில் எல்லோரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுட்டு மாண்டு போறா. அதில் இந்த பத்மாக்ஷனும் இறந்து போயிடுறான். இந்த பத்மாக்ஷன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ராட்சசர்கள் குடும்பத்தில் என்ன பண்ணா, இவ தனியாக தானே இருக்கா இந்த பொண்ணை நம்ம எடுத்துட்டுருவோன்னு வரும்பொழுது இவ என்ன பண்ணா, ஒரு பெரிய யஜ்ஞ குண்டம் இருக்கு, அந்த யஜ்ஞ குண்டத்தில் இருக்கிற அக்னிக்குள்ளே இந்த பொண்ணு போயிடுவான். இந்த பத்மாவதிங்கிற பொண்ணு உள்ளே போயிடுவா. உள்ளே போன உடனே கொஞ்சம் இந்த ராட்சசர்கள்லாம் பார்த்து வெளியில் இவாளா தலைதறிக்க ஓடிடுவா. எல்லாரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஓடினதுக்கப்புறம் அந்த அக்னி குண்டத்துலேருந்து வெளியில் வருவா. இந்த பொண்ணு வெளியில் உட்காந்துருக்கா. அப்போ மேலே ராவணன் தன்னுடைய புஷ்பக விமானத்தில் போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணோட அழகை பார்க்குறான், மேலேருந்து கீழே இறங்கி வந்துடுறான். இந்த பொண்ணை தன்னோடவளாக ஆக்கணும்னு நினைக்கிறான். உடனே பத்மாவதியை கூப்பிட்டு நீ என்னோடவளாக ஆகி நீ வான்னு சொன்ன உடனே திருப்பியும் இவ பார்க்குறா. இவனோட நம்ம எங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவா, திருப்பியும் அந்த அக்னி குண்டத்துக்குள்ளேயே போயிடுவா. போன உடனே இவன் என்ன சொல்றான், இந்த அக்னி இருக்க கண்டு தானே நீ அக்னி குண்டத்தில் போற, இந்த அக்னியவே நான் அணைச்சுடுறேன்னு சொல்லிட்டு இந்த அக்னியை அணைச்சிட்டு உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் தேடுறான். தேடும்போது அந்த 5 கற்களாக மணிக்கற்களாக அதில் வருது. அந்த மணிக்கற்கள் 5 விதமான நவரத்ன கற்களாக அழகாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான், இந்த கற்களை தன்னோட எடுத்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு போயிடும். போய் தன்னோட லங்காபுரிக்கு போய் அந்த இடத்துல வச்சுட்டு மண்டோதரிகிட்ட கூப்பிட்டு இந்த 5 கற்கள் இருக்குது, இதை எடுத்துக்கோ, நவரத்னங்கள், இதை நீ மாலையாக போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குதோடனே அவன் என்ன பண்ணுறா, அழகான ஒரு பெட்டகத்தில் அந்த 5 கற்களையும் ஒரு இடத்துல வச்சுடுறா. அந்த ஒரு இடத்துல வச்சதுக்கப்புறம் அந்த பெட்டியை நகர்த்துறா. அவளால் நகர்த்தவே முடியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன பண்ணிடுறான்னா, ராவணன்கிட்ட சொல்றா மந்தோதரி, நீங்க பெரிய வீரனா இருக்கேன், பலசாலியா இருக்கேன், இந்த பெட்டி என்னாலே நகர்த்த முடியல, நீங்க நகர்த்தி பாருங்க அப்படிங்கிற. அப்பதான் இவன் தோணுது, என்னடா ஒரு 5 கற்களை கொண்டு வந்து கொடுத்தோம், அதெல்லாம் பெட்டியை நகர்த்தவே முடியலங்கிறான். பெட்டியை திறக்கிறா, நகர்த்து பார்க்குறா, அவனால் நகர்த்தவே முடியல. 20 கையினால தூக்கி பார்க்குறான், நகர்த்த முடியல. அப்போ பெட்டியை திறக்கிறான். பெட்டிக்குள்ளே திறந்தா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த 5 கற்களும் அழகான பெண்மணியாக மாறிடுது, சிரிக்கிறது. உடனே மந்தோதரி சொல்கிறா, ஆஹா, இது பெண்மணியே இல்லை, இது விசித்திரமாக இருக்குது, இது ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்கான்னா தன்னோட வளர்த்தவாளை எல்லாரையும் எடுத்துட்டாளே அப்படிங்கிறத சொல்றா. என்னன்னா, பவிஷ்ய போலே மந்தோதரி ஹே பிரதிபாலியா தே சம்ஹாரி உத்யா ஆப்பண போண்டவில பாகேரி வே ராஷ்டிர பாகேரி சாண்டாவி. அவன் என்ன சொல்றா, இந்த இடத்துல விட்டு அவளை வெளியில கொண்டு போய் எங்கேயாவது இந்த பேழையை கொண்டு போய் வச்சுடுங்க. இவ என்ன பண்ணா, தன்னை வளர்த்தவாளையே சம்ஹாரம் பண்ணிட்டா. இது இவளை தேடி வந்தவா அத்தனை வேலையும் அந்த போர்க்களத்தில் எல்லாரும் ஒத்துண்டு சாகிறதுக்கு வழி பண்ணிட்டா. எல்லாரும் செத்து போயிட்டா. இவளை வச்சுக்கணும்னு நினைக்கிறவா யாரும் இல்லை. இவள் நம்மளோட குளத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த குளத்துல இந்த பெண்மணினால நம்மளுக்கு குலநாசம் ஏற்பட்டு போயிடும். அதனால இவ வேண்டவே வேண்டாம், இவளை கொண்டு போய் எங்கேயாவது வெளியில விட்டுடுங்கோ, இந்த நம்மளோட ராஜ்யத்திலே இருக்க வேண்டாம், வெளி ராஜ்யத்துல கொண்டு போய் விடுங்கோ அப்படின்னு சொல்ல உடனே இந்த பெட்டியை மூடுறா. அதுலேருந்து ஒரு அசிரீதி கேட்கறது, அரே
ராவணா, இந்த மாதிரி ராட்சசனை நான் அழிக்கிறதுக்காகவே திருப்பியும் இந்த இடத்திற்கு நான் வருவேன், வந்து இந்த ராட்சச குலத்தை நான் அழித்திருவேன் அப்படின்னு சொல்லிடுறா. சொன்ன உடனே அந்த அஸ்ரீரி கேட்டுருந்தது. இந்த பெட்டகத்தை எடுத்துன்னு போய் அங்கே இருக்கிறவா நேர போய் ஜனகர் விதேகர் இந்த இதில் என்னென்னா ஒரு துவனி சொல்கிறது, அசரீரியான துவனி சொல்கிறது என்னென்னா, என்னை கொண்டு போய் விதேகியாக இருக்கக்கூடிய இடத்துல என்னை கொண்டு போய் வை, யாருக்கும் பிரம்மச்சரியத்தோடு இருக்கிறவாளோட இடத்துல தான் நான் இருப்பேன், சாதாரணமாக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன், என்னை கொண்டு போய் அங்கே வைன்னு அவ அஸ்ரீரியாக சொல்லும் பொழுது இந்த விதேகராஜான்னு சொல்லக்கூடிய ஜனகராஜனுடைய ராஜ்யத்தில் இந்த இடத்துல அங்கே இருக்கிற நிலத்தில் போய் தோண்டி இந்த நிலத்துல போய் புதைச்சிட்டு வந்துடுவான். புதைச்சதுக்கப்புறம் இந்த நிலத்தை ஒரு பிராமணனுக்கு ஜனகன் கொடுக்க, அந்த பிராமணன் ஒரு நாளைக்கு சுப முகூர்த்தத்தில் அதை உழறதுக்காக போக, அதை வந்து அந்த தன்னோட ஏற்பையை வச்சுட்டு உழறதுக்காக போகும்போது தட்டுறது, அதற்குள்ளேருந்து ஒரு புதையல் கிடைக்கிறது. அந்த புதையலை பார்த்தோன்னா அங்கே இருக்கிறவாள் எல்லாரும் உள்ளே கூடிடுறா. இது என்னன்னு பார்க்குறா. அப்பா சொல்கிறான் அந்த பிராமணன், இந்த இடமானது ராஜாவுக்கு சொந்தம், ஜனகருக்கு சொந்தம், என்னோடது இல்லை, அதனால் இந்த புதையல் ராஜா உன்னோடு தான், ராஜாட்டே கொடுத்துட்றேன். அப்போ ஜனகன் அங்கேருந்து சொல்கிறான், இந்த இடத்த நான் உனக்கு கொடுத்துட்டேனேப்பா, இது என்னோடது, உன்னோடது தானே, நீ இந்த புதையலை எடுத்துக்கோ. இல்லை இல்லை, எனக்கு என் நிலத்தை நான் உழுதுக்கிறேன், ஆனால் புதையலை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ அங்கே ஊரில் இருக்கிறவாள்லாம் சொல்கிறா, இதை திறந்து பாருங்கோ. அப்போ இதில் திறக்கிறா, இதுக்குள்ளே ஒரு அழகான குழந்தை இருக்குது. அந்த குழந்தை தான் சீதா. அது யாருன்னா, சீதை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஏற்பையை வச்சு உழுதுறா இல்லையா, அதில் இடித்ததன் மூலமாக அந்த சீதா அப்படின்னு பேரான். அதனால அவளுக்கு சீதைன்னு பேர். அந்த பூமி நேரு வந்ததா அப்படிங்கிறதுனால பூமிஜா அப்படிங்கிற பேரும். அவன் மகாலட்சுமி, சாக்ஷாத் ஜெகதம்பா, ஒரு ஒளி மாதிரி இருக்காளாம். அதில் பார்த்தாக்க மிக அப்படியே தேஜஸாக இருந்தாளாம். அதனால் அவள் ஜெகதம்பா அப்படின்னு அந்த விஷயத்தில் அந்த குழந்தையை எடுத்துட்டாரான் ஜனகர். இப்படி ஜனகராக வளர்க்கப்பட்டவர். அதனால் அது ஜானகி அப்படிங்கிற பேரையும் வச்சுட்டு விதேக ராஜ்யத்தில் இருந்த வைதேகி அப்படிங்கிற பேரையும் கொண்டுட்டாலாம். அப்போ வைதேகி, ஜானகி, பூமிஜா அப்படிங்கிற பேர், பல பேர்களை கொண்டுண்டு இந்த வளர்ந்தாலாம். இப்படிப்பட்டவ சீதா. இந்த சீதை என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, இந்த இடத்துல அசோகவனத்தில் இருந்துருக்கா. இப்போ இவா எல்லாரும் புரிஞ்சுட்டா, ராவணன் புரிஞ்சுட்டான். இனிமே நம்ம இந்த போரில் அவளை வெல்ல முடியாது, நம்மளோட ராஜ்யத்தை இழக்க வேண்டியதான், நம்மளுடைய மானத்தை இழக்க வேண்டியதுதான், எல்லா விதத்திலையும் நம்மளால் இனிமே வெல்ல முடியாது அப்படிங்கிறத தன்னோட அக்ஷயகுமாரன், தன்னோட மகிராவணன் எல்லாருடைய சம்ஹாரமும் ஆயிடுறது. இப்போ இந்திரஜித் மட்டும் இருந்துட்டு இருக்கான். நம்மளோட ராஜ்யத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சீத்தையை தன்வசப்படுத்தணும்னு அவனுக்கு ஆசை இருந்துதான். நம்மளோட ராஜ்யம் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் சீத்தையை நம்ம அனுபவிச்சிடணும்னு நினச்சானா. அதனால என்ன பண்ணா, மந்தோதரியை கூப்பிட்டு, நீ போய் அவளை சமாதானப்படுத்து, அவளை என் வசப்படுத்து, நான் அவளை அடையணும் அப்படின்னு சொல்கிறானா. அப்போ மந்தோதரி எவ்வளவோ அவனுக்கு அறிவுரை சொல்கிறா, அப்படியும் கேட்கல. அவன் என்ன நினைக்கிறான்னா, அப்படியாவது தன்னுடைய கணவனானவன் அவனுடைய மனசானது திருப்தி ஆகட்டும், அதனால நம்ம என்ன செய்வோமோ கணவன் சொல்கிறபடி நடப்போம்னு அவள் போகிறான். போய் சீத்தையை போய் பார்க்க போகிறான். சீத்தையை போய் அவள் பார்க்கும்பொழுது சீத்தை எப்படி இருந்தான்னா, தன்னுடைய தேகிஞ்ச விதேகி அப்படின்னு நம்ம பாடினோம் இல்லையா, ராகவாச்சே ரூப தேமாஜே ஸ்வரூப ராமாசி வர்ணிதா தேஹி விதேக. ராமனை பற்றி வர்ணனை பண்ணும் பொழுது, ராமனை யார் பக்தி பண்ணுறாளோ அவள் தேகத்திலே இருந்துட்டு விதேக ஸ்வரூபத்தில் இருந்துருக்கானுங்கிறத விஷயத்த இப்போ சீதையை எய்த்தாப்பில் பார்த்துட்டு இருந்தோடனே சீதை என்ன பண்ணான்னா, தன்னுடைய ஆத்மாவில் ராமனை வச்சுண்டு தன் நிலையை மறந்தாள், தன் உடலை மறந்தாள், தன் பெயரை மறந்தாள், தன்னை மறந்தாள், தன்னுடைய ஆத்மாவில் இருக்கிற ராமனை நினைத்து நினைத்து கடையத்தில் ராமஸ்வரூபத்தினால இருக்கிற ஆத்மஸ்வரூபத்துக்குள்ளே போயிட்டா. அப்படியே மறந்து போய் ஹிருதயத்துக்குள்ளே அப்படியே இருந்து ஒரு சாந்த ஸ்வரூபமாக அப்படி உட்காந்து தபஸ் பண்ணுற ரூபத்தில் இருக்கா. அவளோட பின்னாடியிலேருந்து ஒரு பெரிய ஒளியானது வெளியில் வந்துருக்கு. இதை மந்தோதரி பார்க்குறான். மந்தோதரி பார்த்து அவளை நமஸ்காரம் பண்ணிடுறான். நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவள்கிட்ட போய் கேட்குறான். ஆரம்பிக்கிறது இப்போ தான் இது பாபார்த்த ராமாயணில் வரக்கூடியது. இதில் அவள் என்ன ஆரம்பிக்கிறா, இதை சொல்லும்போது ஏக்நாத் மகாராஜ் சொல்கிற, ஐக்கா சந்த சஜ்ஜன நிஜஹித குஷல பூர்ண கருணி சர்வாங்காச்சே காண சப்தார்த்த ஜானம். எல்லோரும் நல்லா காது கொடுத்து கேளுங்க.
இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டேன்னா நீங்கள் உங்களுக்கு சகல மங்களமும் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லி ஜீவாமாஜி காலுனி ஜீவ பரிசத்தாகே அர்த்த கௌரவ தை சித்தி பாவே காரிய சர்வ பவ விபவ நிவா. யாரு இந்த ஆழ்ந்த இந்த விஷயங்களை கேட்கிறாளோ அவளுக்கு இந்த பிறவி, இந்த சம்சார துக்கம்ங்கிறது அவளை விட்டு போயிடும். அதனால இதை நான் சொல்றதை நீங்க எல்லாரும் கேளுங்கோ அப்படின்னு சொல்ற. असो आता जानकी सी मंदोदरी अति प्रीति सी पुसती जाली वेगेन सी அனுபவத்தோ கைசா. நேர வரா மந்தோதரி சீதைகிட்ட வந்து ராம அனுபவம்னு நீ சொல்றியேம்மா, ராமன்ட்டே நீ இருக்கேன்னு சொல்றியே, உன்னோடைய ராம அனுபவத்தை எனக்கு கூட, எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்றா. அவ தன்னோட நிலையிலேருந்து கண்ணை திறந்து பார்க்குறா. அப்ப அவ சொல்றா, ஸ்ரீராம வியாபகி கி ஏகதேசி हे सांगावे मजपासी सकल देही श्रीरामासी स्थिति कैसी वस्तीसी. ஸ்ரீராம வியாபகி கி ஏகதேசி. ஸ்ரீராமன் வியாபகமாக இருக்கிறானா இல்லை ஒரே இடத்துலயே இருக்காராம்? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்? இது எனக்கு தெளிவாக கூறுங்கோ. எல்லா உயிர்கள்லையும் ஸ்ரீராமன் இருக்கானா அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு சொல்லுமா. ஜரி மனசி பரிச்சின்ன அப்படி இல்லை, ஸ்ரீராமன்கிற அவதார மூர்த்தி தான், அவனுடைய பேர் தான் ஸ்ரீராமன் அப்படின்னு சொன்னா வியாபகத்துவா படியிலே காணும். அப்ப வியாபகமா இருக்கக்கூடியவன் தான் ஸ்ரீராமன்கிறத விஷயம் நின்று போயிடும். அப்படி கிடையாது. அப்போ ஆத்மாராமஹே அபிதானம். அப்ப ஆத்மாராமனா இருக்கக்கூடியவன் தான், எல்லா ஆத்மாக்களிலும் இருக்கக்கூடியவன் தான் ஸ்ரீராமன் அப்படிங்கிற விஷயம். அப்ப அவதார மூர்த்தியில மட்டுமே ஸ்ரீராமன், அவனுடைய பேர் தான் ஸ்ரீராமன்னா இது பொருந்தாது. நீ என்னமா சொல்ற? அப்படி நீ ராமனே எல்லா இடத்துலையும் இருப்பான் அப்படின்னா ராவனுடைய ஹிருதயத்திலையும் ராமன் இருப்பானே, ஏன் நீ ராவணனை ஒதுக்குற? அவன் என்ன கேட்குறான்னு புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன கேட்குறான்னா, ராமனே எல்லா இடத்துலையும் வியாபகமாக இருக்கக்கூடியவன்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறேன். அப்படி ஆஞ்சநேயர் வந்து சொன்னார், ஆஞ்சநேயர் என் ஹிருதயத்தில் ராமனே இருக்கான்னு சொல்லி காமிக்கிறார். இப்படி ஆஞ்சநேயரோட சொரூபமாகவே, ராமனோட சொரூபமாகவே ஆஞ்சநேயர் இருக்கார். விபீஷணன் நான் ராமனை சேர்ந்தவன் சொல்கிறான், இப்படிலாம் சொல்கிறார். நீனும் ராமனை சேர்ந்தவன் சொல்கிறியம்மா, அப்போ ராமகன் வியாபகமாக இருக்கான்ங்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அவன் கேட்குறான். அப்போ சொல்கிறா, பிரம்மா தருணி முங்கீவரி ராம வியாபக சராச்சரி தோ ராவணாச்சிய சரீரி இந்திரிய வியாபாரி நாந்த. அவள் சொல்கிறா, பிரம்மாலேருந்து எறும்பு வரைக்கும் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இந்த சராச்சரத்திலேயே ராமன் இருக்கான்னு சொல்லப்படும் பொழுது ராவணனோட சரீரத்திலையும் ராமன் இருக்க மாட்டானா? ஏம்மா அந்த ராமன் தான் ராவணன்ட்டு இருக்க மாட்டானா? ஏன் நீ ராவணனை ஒதுக்குற? நீ ராவணனையும் ராமனா நினச்சி நீ பாரு அப்படின்னு அப்போ சொல்கிறான். அவ என்ன சொல்றா, ராமன் எல்லாத்தையும் இருக்கான்னு சொன்ன உடனே ராவணன்ட்டையும் இருப்பானே, அந்த ராவணனை நீ ராவணன்ல பாரு, நீ ராவணனையே நீ அனுபவிச்சு போயேன் அப்படின்னு இவ வந்து கேட்குறான். இவ கேட்ட உடனே ஹான்சோனியா சீதா சுந்தரி உத்தர தேதி அதி குசரி தே பரிசோனி மந்தோதரி விஸ்ராந்தி தோர பாவேல. அப்போ சொல்றா, இப்படி இது கேட்ட உடனே சீதை சிரிக்கிறாளாம். சிரிச்சுட்டு சொல்றாளாம் மந்தோதரிட்ட விஸ்ராந்தி தோர பாவல். மந்தோதரிட்ட சொல்கிறாளாம், நான் சொல்கிறத நீ கேட்டேன்னா உன்னோட மனசு பூர்ண அமைதியையும் நீ சாந்தியத்தையும் பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாளாம். சொல்லிட்டு சரண ஏகா ஜனார்தனி திருஷ்ய வச்சன பரிசோனி சமாதான தேகஸ்திதி நிரசே. அதாவது பார்ப்பவர், பார்க்கப்படும் பொருள், பார்க்கப்படக்கூடிய இடம் அப்படிங்கிற விஷயம், அதாவது திருப்புட்டின்னு சொல்கிறது. பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், அந்த பார்வை, இந்த 3 விஷயங்கள், இந்த 3 விஷயமுமே ஒன்றா ஆகும் பட்சத்தில் இந்த 3மே மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை நீ எப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிறத கேட்குறான். சாவதான ஐக்கிய சாஜனி பிரவேசத்தா ராமானுசந்தானி சித்த சித்தப்பனா விசுரோனி ராமஹோவுனி ஸ்வயரான். எவன் ஒருவன் ராமனை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமன்கிறவன் யாரு? ஆத்மா ராமன். அந்த ஆத்மா ராமனை யாரு அனுசந்தானம் பண்றாளோ அப்படின்னா ஆத்மாவை யாரு பார்க்குறாளோ, ஆத்மாவை உள்ளும் புறமும், மனம் புத்தி அகங்காரம் சித்தம்ங்கிற 4 விஷயங்கள், இது உள்புறம் இருக்கிற இந்திரியங்கள். இந்த உள் இந்திரியங்களில் நம்ம மனசை பகவான்கிட்ட செலுத்தணும். அப்படின்னா நம்ம எப்படி செலுத்த முடியும், எப்படி நம்ம பக்தியை உண்டாக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். 2 விஷயங்களை சொல்கிறார் ஏக்நாத் மகாராஜ். ஒன்று சகுண பக்தி, ஒன்று நிர்குண பக்தி. சகுண பக்தியில் ராமனையே ரூபமாக தரிச்சுண்டு அந்த ராமனையே ஹிருதயத்துக்குள்ளே ரூபத்தை தரிசனம் பண்ணிட்டே இருக்க அவனை மனசுக்குள்ளே வச்சுட்டு அவன் பாதத்துக்கு மனசினாலேயே பூஜை பண்ணுறது.
மனசினாலேயே, அதாவது சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம்னு இருக்கு இல்லையா, 5 விதமான விஷயங்கள் இருக்கு. இந்த 5 விஷயங்கள்ல சப்தம் அப்படிங்கிறது எப்படின்னா 5 விஷயங்கள் மூலமாக காயா வாச்சா மனானே பஜன பக்தி. பஜன பக்திங்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்றார். இப்போ இந்த ஆத்மானுசந்தானம் பண்ணினவாளுக்கு இந்த வெளியில விஷயங்கள் எதுவும் தெரிவதில்லை. அப்ப ராமனே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு வெளி விஷயங்கள்ல வெளி நாட்டங்கள் எனக்கு இருப்பதில்லை. அதனால ராவணன்கிறது புதுசா எங்கேருந்து வந்தா? எல்லாருடைய சராச்சரத்திலையும் நான் ராமனையே பார்க்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமன்கிறவன் ஆத்மா ராமன், அவன் ஆத்மஸ்வரூபமாக இருக்கான், அவன் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கான், அவன் பிறப்பு இல்லாதவன், ரூபம் இல்லாதவன், நிர்குண ஸ்வரூபம்னு சொல்லக்கூடியதுதான ராமன். அந்த ராமன் தன்னோட ஹிருதயத்துல இருக்கான், அந்த ஹிருதயத்துல ஜோதி ஸ்வரூபமாக இருக்கான், சர்வ சாட்சியா இருந்துருக்கான், அந்த சக்தியை தன் உடம்புல கொடுக்கிறான். அதன் மூலமாக நம்மளோட இந்திரியங்கள், நம்மளோட செயல்கள், அகங்காரம், மனசு, புத்தம், சித்தம் எல்லாமே, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிற விஷயங்கள்லாம் அதனால ஈடுபடுறது. நம்மளோட உடம்புல இருக்கிற செல்கள்ல இருக்கிற மெமரி அந்த ஆத்மா சக்தி தான் கொடுக்கறது. அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது இதே ஆத்மா நம்மளோட ஹிருதயத்துல இருக்கிறது தான் இந்த சராச்சரத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோட ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடியது. அப்ப பிரம்மாவிலேருந்து எறும்பு வரைக்கும் நம்ம கிட்டக்க இருக்கிற ஆத்ம சக்தி தான் அதுல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மால இருக்கிற ராமனையே வழிபடணும். அப்ப வழிபட்டு இந்த ஆத்மாவுக்கு நமக்குள்ள போகணும். அப்படின்னா எப்படி போகிறது அப்படிங்கிறத 2 வழியில சொல்றார். ஒரு வழியில பகவானுடைய ரூபத்தை நம்ம தியானம் பண்ணிட்டு அந்த ரூபத்தையே மனசுக்குள்ள ஏத்துண்டு அந்த ரூபத்துக்கு மானச பூஜை பண்ணிட்டு இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய மனசானது அந்த சூக்ஷ்ம நாடிக்கு போய் அந்த சித்தத்துல, அந்த சகசிராரத்துல போய் அது சேர்றது. அப்ப சேர்ந்து இருக்கும் போது ஆத்மாவுக்குள்ள இருக்கிற அந்த ரூபத்தை தியானம் பண்ணும் பொழுதே இந்த ஆத்மாவில் ஒரு விஷயம் நடக்கும், மனசுல ஒரு எழுச்சி உண்டாகும். அந்த எழுச்சிங்கிற அந்த பாவத்தை நம்ம கை கொண்டுட்டோம்னா அந்த பாவத்தையே நினைச்சுண்டு நம்ம அந்த பாவத்தையே மனசுக்குள்ள வச்சுட்டு அதே அந்த பாவத்தை நம்ம ஆராதனை பண்ண 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 ஆத்மானுசந்தனம் அது உண்டாகிறது. அப்ப ராம நாமத்தை சொல்லிண்டே மனசுக்குள்ள ராம ரூபத்தை தியானம் பண்ணிட்டு இது ஹிருதயத்துக்குள்ள மனசுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாக்க இந்த மனசுங்கிறது சூக்ஷ்ம நாடியின் மூலமாக டிராவல் ஆகி சகசிராரம் வரைக்கும் அந்த நம்மளோட உடம்புல எல்லா விஷயங்களும் ராமனாக மாறுமா? இப்படி ராம அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிற சீதை அந்த இடத்துல ராவணன் சொல்றா, நான் ராம அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ராவணன் எங்க இருந்து வந்தான்? அவ கேட்கிறா. ராவணன் யாரு? இந்த ராவணனும் ஒன்னா போயாச்சே, ஹிருதயத்துக்குள்ள ராமன் தானே இருக்கான், அந்த பாவம் இருக்கே. அப்ப ராவணன்கிறது கிடையாது. அப்ப பார்க்கப்பட பொருள் எல்லாமே ராமனா மாறினதுக்கு அப்புறம் ராவணன்கிறவன் எங்க இருந்து வந்தாமா? அதனால ராவணன்கிறதே கிடையாது, இந்த உடம்புங்கிறதே கிடையாது, இந்த உடம்புல இருக்கிற விஷயங்களே கிடையாது. இது எல்லாமே மாயை, ஆத்மா. இந்த ஆத்மால தான் நான் சராச்சரங்களை எல்லாரையும் பார்க்கும்பொழுது எல்லாமே ராவணனா தெரியறதுனால எனக்கு ராவணன் இல்லை. எனக்கு ராவணே இல்லாத பொழுது நீ எங்கிருந்து ராவணனை என்னை பிடிக்க சொல்ற? நான் ராவணன் பார்த்துட்டு இருக்கேன், நான் ராமனோடே இருக்கேன், என்னுடைய மனசு, என்னுடைய ஆத்மா எல்லாமே ராமன். அப்படிங்கிறதுனால ராம நாமத்தையே நான் சொல்லிட்டு இருக்கேன்ங்கிற விஷயத்தை சொல்லி மந்தோதரிய தொடரா. அப்படி தொட்ட உடனே மந்தோதரிக்கு ஆத்ம அனுபவம் கிடைக்கிறது. அவ கண்ணை திறந்துட்டு சீதையோட பாதத்தை நமஸ்காரம் பண்ணா அந்த சீதையோட ஸ்பர்ஷம் பட்ட உடனே அவளுடைய ஆத்ம அனுபவம் ஏற்படுறது. அவளும் சீத்தையும் அந்த மந்தோதரியும் 2 பேரும் ராமனை பார்க்கறாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆத்மானுசந்தானம் 2 பேருமே பண்ணாலாம். 2 பேருமே பண்ண 2 பேருக்கும் அந்த ராமனுடைய அனுகிரகம் கிடைச்சதான், பரிபூர்ணமா கிடைச்ச உடனே அவளுக்கு சாந்தம் உண்டாச்சான். அதுதான் சொல்றார், காயா வாச்சா மனானே பஜன பக்தி ஹிருதயி ஆத்மா ஸ்ரீ ரகுபதி பாகத்தா வேதசாஸ்திர உற்பத்தி ஐசே ஜேகா நிஜ பிரீத்தி பஜன பக்தி தேனா. பஜன பக்தினா என்ன அப்படின்னா ஹிருதயம் ஆத்மா ஸ்ரீ ரகுபதி பாகத்தா வேத சாஸ்திர உற்பத்தி. எந்த இடத்துல ராமான் இருக்கான்னு சொல்லக்கூடிய ஆத்மா இருக்கோ அதுலதான் வேத சாஸ்திரங்கள் உற்பத்தி எல்லாமே நடக்கிறது. எல்லாம் அந்த ஆத்மஸ்வரூபத்திலேருந்து தான் வந்திருக்கு. பாகத்தா வேத சாஸ்திர உற்பத்தி ஐசி ஜேகா நிஜ பிரீத்தி. இதை யார் ஒருவன் நம்பிக்கையோட பிரேமையோட யார் இதை அனுசந்தானம் பண்றாளோ பஜன பக்தி தேனா, அதுதான் பஜனை, அதுதான் பக்தி, அதுதான்
இதுதான் நாமம். என்னன்னா பக்திங்கிறவன் யார், பக்தர்கள் அப்படிங்கிற நாமத்தை யார் பெறானா, யார் ஒருவன் ஹிருதயத்திலையும் அந்த ராமனை பார்க்கிறானோ இதுதான் உண்மையான பஜனை, உண்மையான பக்தி அப்படிங்கிறத சொல்லி தேச்சி பக்தி தரித்தான் சிந்தி ஸ்ரீராம திசே சர்வாம்பூத்தி. யாரு இந்த மாதிரி பக்தி பண்றாளோ, சித்தத்துல யாரு இப்படி ராமனை வச்சுருக்காளோ அவளுக்கு ராம திசை சர்வ, அவளுக்கு பார்க்கும் இடமெல்லாம் ராமன் தெரிவான் அப்படின்னு சொன்னார். அப்ப ராமன் தெரிவான்ங்கிறதுக்கு என்னன்னா, பார்வதி தேவி சொல்றா, அங்கேருந்து சிவன் சொல்றார், சிவனும் பார்வதியும் வரா. அப்ப ராமன் என்ன பண்றார், காட்டுல இப்படியும் அப்படியுமா அலைஞ்சுட்டு சீத்தையை தொலைச்சிட்டு நிற்கிறார். அப்ப சொல்றார் பார்வதி தேவி, இப்படி பகவான் நீங்க சொல்றே, இவர் இங்கேயும் அங்கேயுமா அலைகிறாரே, ராமன் இப்படி அலைவாரா, பகவான் சொல்லக்கூடிய இப்படி அலைவாரா, அவரோ பகவத் சம்பந்தத்தோடு இருக்கிறவர் தானே, ஏன் அழறார், ஏன் சீத்தேன்னு சொல்றாருன்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் சொல்றார், இல்லம்மா அவர் பரம்பொருள், சாக்ஷாத் விஷ்ணுவோடைய அவதாரம், அவரே இங்க ராமனா வந்திருக்கார் அப்படின்னு சொல்றார். இல்லை நான் இதை ஒத்துக்க முடியாதுன்னா நீ போய் பரீட்சை பண்ணி பாருன்னு சொல்லும் பொழுது இவ என்ன பண்றான்னா, சீத்தை மாதிரியே வேஷம் போட்டுண்டு பார்வதி தேவி அங்கே போய், சத்தி முன்னாடி சத்தியா இருக்கா, சத்தி போய் அங்கே போய் ராமனுக்கு முன்னாடி நிற்கிறா. நின்ன உடனே லக்ஷ்மணன் சொல்றார், அண்ணா மண்ணி வந்திருக்கா, சீதா வந்திருக்கா பாருங்க. சீத்தேன்னு இவளை விட்டுட்டு சீத்தேன்னு அந்த மரத்தை போய் கட்டிக்கிறார், அங்கே மணல்ல உருள்றார், இங்கே இருக்கிற மரத்தை போய் கட்டிக்கிறார், அங்கே இருக்கிற செடியில உருள்றார், இப்படியே நடந்துட்டே இருக்கார் திருப்பியும். அங்கே இருக்கிற தேவாதி தேவர்கள்லாம் எய்தாப்புல வரா, சீதா மாதா வந்திருக்கா, நீங்க கண்ணை திறந்து பாருங்கோ, நீங்க அழறலே அப்படிங்கிறார். இப்படி திரும்பி பார்க்கிறார், சீத்தைன்னு பார்த்துட்டு இருக்காரு, எய்தாப்புல சொல்றார், சத்தி மாதா நீங்க எப்படி இருக்கேள், சிவபெருமான் அண்ணா இருக்காரா, உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். சதி மாதான்னு சொன்ன உடனே அவளோட தன்னோட சொரூபத்துக்கு வந்துடுறா, அவள் பார்வதியா மாறிடுறா, அவன் நமஸ்காரம் பண்றா. ராமனை பார்த்துட்டு, நீங்க பரபிரம்மங்கிறத நான் ஒத்துட்டேன், ஆனா நீங்க ஏன் இப்படி ஒரு லீலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டார். அப்ப சொல்றார், உங்களுடைய கணவர் சொன்னார், அவரே உங்களுக்கு குரு, அவர் சொல்றதை நீங்க கேட்காம வந்துட்டேன், நாள் பிரம்மன் சொல்ற நீங்க கேட்கலையே, முதல்ல குருவுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன், நீங்க சொல்லுங்க, அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா சீதா மன்னிப்பு கேட்கிறா விஷ்ணுட்ட. அப்ப பகவான் பரமாத்ம ஸ்வரூபத்தில் இருக்கிற நமஸ்காரம் பண்றா பார்வதி தேவி. நமஸ்காரம் பண்ணும்போது சொல்றார், எத்தனையோ ஜென்மாந்தரமாக இருக்கக்கூடிய சாதுக்களாகவும் முனிவர்களாகவும் ரிஷிகளாகவும் இருக்கிறவா இந்த ஜென்மத்தில் இந்த அவதாரத்தில் நான் ராமனா வரப்போறேன்னு தெரிஞ்சுட்டு இங்கே செடிகளாகவும் மரங்களாகவும் மண்களாகவும் ரஜத்திலையும் எல்லா இடத்துலையும் இருந்துருக்கா. நான் சீத்தேன்னு ஒரு புலம்பல் பண்ணுறது என்னன்னா, இந்த சீத்தைங்கிறது இந்த பிரகிருத்தியோட பூமி இல்லையா, அவ பூமிஜா இல்லையா, அவ சீத்தை எல்லா ரூபத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் இருக்காவ, அதனால சீத்தைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவாளை எல்லாரும் கட்டிக்கிறதுனால, இந்த மரத்தை போய் கட்டிக்கிறதுனால அது உத்தாரமாறுது, இந்த செடியை கட்டிக்கிறதுனால அது உத்தாரமாறுது, இங்கே இருக்கிற மண்ணில் பொருள்கள்னால இதில் இருக்கிற இந்த புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் இருக்கக்கூடியவா எல்லாரும் ரிஷி முனிவர்கள் தான், எல்லாரும் என்னுடைய ஆத்மாக்கள் தான், எல்லாரையும் நான் அணைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய சொரூபத்தை நீ பாருன்னு பரத சத்ருகனோட சீதா மாதாவோட தான் இருக்கிற ராமனுடைய முழு அவதாரத்தையும் அப்படியே அவளுக்கு முன்னாடி காமிக்கிறார். என்னோட சீதா என்னைக்குமே இருக்கா, என்னை விட்டு பிரியலைன்னு சொல்லி இவா எல்லாருமே என்னுடைய அவதார மூர்த்திகள் காமிக்கிறார். அது மட்டும் இல்லாம 4 புறங்களிலேயும் பகவான் ராமன் அவ எங்கெல்லாம் பார்க்கிறாளோ சதி, அந்த இடத்துலெல்லாம் ராமனை பார்த்தாள். அவளுக்கு ராமனுடைய அனுகிரகத்தை கொடுத்தார். அவர் என்ன சொல்றார், ராமன்கிறவன் இந்த பேரளவில் இருக்கக்கூடிய ராமன் இல்லை, நான் ஆத்மா ராமன், நான் என்னோட ஹிருதயத்திலையும் நான் இருக்கேன், உன் ஹிருதயத்திலையும் நான் தான் இருக்கேன், சிவபெருமானோட ஹிருதயத்திலையும் நான் தான் இருக்கேன், எல்லாரோட ஹிருதயத்திலையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்ம தத்துவ ஞானத்தை பார்வதிக்கு உபதேசம் பண்றார். அதையும் பாவார்த்த ராமாயணத்தில் சொல்லப்படுறது. இதையும் இந்த விசேஷமும் இவ மந்தோதரி இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ராவணன்கிறவனோட ஹிருதயத்தில் ராமன் இருக்கான்ங்கிற பொழுது ராமன் அப்படிங்கிறது பார்க்கப்படும் பொருள் எல்லாம் போய் என்னோட ஹிருதயத்தில் எப்படி ராமன் இருக்காரோ, உங்கள் ஹிருதயத்தில் எப்படி ராமன் இருக்காரோ அதே மாதிரி விபீஷணோட ஹிருதயத்திலையும் ராமன் இருக்கார், ராவணனோட ஹிருதயத்திலையும் ராமன் இருக்கார். நான் பார்க்கும் இடத்துலெல்லாம் ராமனை பார்க்க தகுதி உடையவளா ஆயிட்டேன். இதுக்கு எல்லாம் உன்னுடைய அனுகிரகந்தாமா சீதா மாத்தை, நான் இன்னிலேருந்து உன்னையே நான் குருவாக எடுத்துக்கிறேன்னு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிடுறா. அவள்கிட்டேருந்து அந்த அனுகிரகத்தை பெற்று அவ 2 பேரும் ஒரு ராமனோட ஸ்திதிக்கு மாறிடுறான்.
சீத்தையும் ராமனோட ஸ்திதியில் இருக்கா, மந்தோதரியும் ராவனோட ஸ்திதியில் இருக்கா. அப்போ ராவணன் வந்து அங்கே தன்னோட குப்தச்சர்கள்லாம், அதாவது தன்னோட ஒற்றையர்கள்லாம் விட்டு பார்க்க சொல்கிறார். இங்கே நடக்கிறது என்ன, நீ வந்து பாரு, மந்தோதரி எனக்காக பேசுகிறாளான்னு எல்லாரும் சொல்கிறா. இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் போய் சொல்கிறா. மந்தோதரி தன் நிலையில் மாறிவிட்டாள், மந்தோதரி ராமனுடைய சிஷ்யாவாக மாறிட்டா, மந்தோதரி சீத்தையோட சிஷ்யாவாக மாறிட்டா, இன்னிலேருந்து மந்தோதரி ராமநாமத்தை தான் சொல்ல போகிறா அப்படிங்கிற விஷயத்த ராவணன் தெரிஞ்சுக்கிறான். இதுலேருந்து அவன் என்ன தெரிகிறான்னா, நம்ம இனிமேல் பகவானை சரணடைந்தால் ஒழிய நம்மளுடைய இடத்துல இருப்பதில்லை, நம்ம எல்லாத்தையும் இழக்க போகிறோம் அப்படிங்கிறத ராவணன் புரிஞ்சுக்கிறான். இந்த இடத்துல மந்தோதரி சீத்தையோடைய அனுகிரகத்தினால சீத்தை குருவாகவும் மந்தோதரி சிஷ்யாகவும் மாறி ராமனுடைய அனுகிரகத்தை சீதையின் மூலமாக மந்தோதரி பெறதையும் விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த மாதிரி சத்சங்கம் இன்னைக்கு மிக நன்றாக அமைந்த ஒரு சத்சங்கம், மனதிற்கு இதமாகவும் சீதையோடைய பிறந்த விஷயங்களும் ஜன்ம கதையாகவும் மந்தோதரியோட ஜன்ம கதையாகவும், இவா 2 பேரும் உண்மையாகவே விஷ்ணுவோடைய அம்சம்தான், 2 பேருமே, சீத்தையும் மந்தோதரியும். அதனால இவா 2 பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விஷ்ணுவோட அம்சமாக இருக்கக்கூடிய ராமனனுடைய அனுகிரகத்தையும் அவனுடைய நாமத்தையும் சீத்தையோட அனுகிரகத்தில் பெறா மந்தோதரி. இப்படி சீத்தையும் மந்தோதரியும் ஒன்றாக ஆகி 2 பேருமே பகவத் சாநித்தியத்தை அடைந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பாவார்த்த ராமாயணில் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஏடிஎம் அவளுடைய இங்கே இருக்கிறவாளுடைய இந்த சத்சங்கத்தில் ஏற்படுத்தி கொடுத்த சத்சங்கத்தில் இருக்கிறவாளுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிச்சுண்டு இந்த சத்சங்கத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். பெரியவா சரணம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஓம் ஸ்ரீ அருத்தர் மகா பெரியவா சரணம். இது அருமையான ஒரு தலைப்பு. அதாவது மந்தோதரி சீதாதேவியோட அந்த கான்வர்சேஷன் மூலமா மந்தோதரியும் அந்த ராமருடைய நாமத்தையும் ராமருடைய மகிமைகளையும் நினைக்க அவ வந்து அந்த வம்சமே அந்த இதை வேற இருந்தாலும் அந்த ராமருடைய இதான் சீதாதேவியுடைய ஒரு ஐக்கியமாவே ஆயிட்டா அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னா மாமி. மிக அருமையான ஒரு தலைப்பு. இந்த மாதிரி தலைப்பு வந்து ஒரு ரேர் சத்சங்கமா அமையும். ஏன்னா இது ரெகுலரா வந்து ஒரு தலைப்பா வச்சு எங்கேயுமே நம்ம கேட்க முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த அருமையான ஒரு டாபிக் எடுத்து மாமி மிக அருமையா பேசினா நமக்கெல்லாம் புதுசா நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாமே நம்ம ஒரு பக்கத்துல ஒரு சண்டை போட்டோம், யாரையாவது பிடிக்கல அப்படின்னா அந்த மனசுக்குள்ள வந்து ஒரு வெறுப்பு வந்து அவன் என்னதான் நல்லது செஞ்சா கூட பிடிக்காம போயிடும். அப்படி இருக்கிற அந்த ஒரு மனித குணம் எப்படி மாறணுங்கிறதுக்கு வந்து இதுல இருக்கிற ஒரு மாரல் ஆஃப் த இது என்ன அப்படின்னா, அந்த ராவணனுடைய குடும்பம் மூலமாக, அதாவது ராவணனுடைய அந்த வம்சம் வழியாக அவ்வளோ சீதாதேவிக்கு வந்து அந்த துன்பங்கள் வந்தாலும் மண்டோதரியை வந்து பார்த்து அவ அந்த கான்வர்சேஷன் பண்ணும்போது அவ வந்து மன்னிச்சிருங்கோன்னு சொல்லிட்டு மண்டோதரி கேட்கிற மாதிரியும், இதுல என்ன ஒரு பெரிய இது, அது வந்து இந்த கர்மானாலதான் அந்த மாதிரி வந்து ராவணன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துற மாதிரி இருந்தது, உங்க பேர்ல இதுல என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் அந்த கான்வர்சேஷன்ல வரும். சில இதுல சொல்லுவா அப்படின்னு. இதோட இதுல நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, மனசுல அன்பை கருணையை நாம வச்சுக்கணும், அந்த வெறுப்பை கொள்ளக்கூடாது. அதே மாதிரி அந்த ராமருடைய நாமங்களை சொல்ல சொல்ல அந்த சுரூபமாவே நம்மளால அந்த மாற முடியும். அதாவது நம்ம மனசு சுரூபம்னா என்ன, ராமர் அப்படின்னா எல்லாரும் அந்த வில்ல வச்சுட்டு அம்மா வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த காருண்யம் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை நம்ம மனசுல நிறுத்திக்கிறதே, அதாவது பிராக்டிஸ்ங்கிறது அடுத்தது. அதை மனசுல நிறுத்திட்டு அந்த ராமநாமத்தை ஜபத்தை சொல்லும் போதே அந்த சீதாதேவியாவே மந்தோதரியே ஆக முடியும் போது அந்த அளவுக்கெல்லாம் நம்ம மோசம் இல்லை அப்படின்னு ஒரு மனநிலையில இருக்கிற நாமெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த ராமநாம ஜபத்தை சொல்லிட்டே இருக்கணும். அந்த தர்மத்தை சிந்தனைய எவ்வளவோ கஷ்டம் வந்த போதும் இந்த ராமர் அந்த தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு அந்த தர்ம சிந்தனையிலேயே தர்மத்திலேயே இருந்த விஷயங்கள மாதிரி
நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கா. நிறைய விஷயங்கள் அவ குடும்பமா அவளுக்கு வந்திருக்கு. யாருமே அடுத்து சொன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய வந்து நம்ம சத்சங்கங்கள் அவ பேசணும், என்லைட்மெண்ட் நிறைய நமக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். இங்க அனைவரையும் மருத்துவ மகாபெரியவர் இருக்கிற அனைவரையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணி இதே மாதிரி நிறைய சொற்பொழிவுகளை எங்க சத்சங்கங்கள்ல வந்து பண்ணி, இது 474வது சத்சங்கம். இந்த மாதிரி மேற்கொண்டு இந்த சத்சங்கங்கள் நிறைய நடக்கிற மாதிரி நீங்களும் வந்து இதுல கலந்துட்டு பேசி எங்களுக்கு அந்த என்லைட்மெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு அருமையான ரேரஸ்ட் தலைப்பு. நாங்க நேற்று இதை பத்தி குரூப்ல சொல்லும்போதே எல்லாம் சொன்னோம், இந்த மாதிரி தலைப்பெல்லாம் வந்து கேட்க ஒரு குடும்பம் வேணும். ஏன்னா அது ஒரு சின்ன கான்வர்சேஷன் அந்த ராமாயணத்துல இருக்கிறதுல வச்சு அதை முன்னாடி பின்னாடி இருக்கிற விஷயங்களை வச்சு தொகுத்து பேச முடியும் அப்படின்னா பாபியால தான் முடியும். அந்த அளவுக்கு அருமையா பேசினா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நீங்க நிறைய தலைப்புகளை எடுத்துன்னு வந்து எங்களுக்கு பேசணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம். நமஸ்காரம். நமஸ்காரம்.